நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்லலாமே, ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என்று சொல்லலாமே. அவர் உங்களுக்கென்று பிரத்யட்சமாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் பாராட்டி இருக்கிற கிருபை பெரியது. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று சொல்லுகிறார். நிச்சயம் கர்த்தர் நம்மை தாழ்ந்த பாதாளத்தின் கிரியைகளுக்கு, அந்த பாதாளத்தின் வல்லமைக்கு கர்த்தர் நம் ஆத்துமாவை மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தையும், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தையும் இருளின் ராஜ்யத்தினின்று பிடுங்கி எடுத்து தமது அன்பின் குமாரனாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிறார். இந்த ரட்சிப்பு பெரியது, இந்த ரட்சிப்பு பெரியது. இது ஒருவராலும் நமக்கு கொடுக்க முடியாது. அதிகாரத்தினால, ஆளுகையினால, பணபலத்தினால, எதுனாலையும் கொடுக்க முடியாத அந்த ரட்சிப்பை கிறிஸ்து நமக்கு இலவசமாய் தமது இரத்தத்தின் மூலியமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்தலாமே. நன்றிங்க ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்புக்காக நன்றி அப்பா. பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால் எங்களை முத்திரை போட்டு வைத்திருக்கிறீர். நன்றி நன்றி நன்றி. 5 மாதம் முழுவதும் அப்பா நம்மை காத்து கொண்டு வந்தாரே. நம்மளுடைய கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடறுவதற்கும் தப்புவித்தாரே. நன்றிங்க ஆண்டவரே. வலதுபுறம் பார்த்தோம் எத்தனையோ தீமைகள், இடதுபுறம் பார்த்தோம் எத்தனையோ தீமைகள், ஆனால் ஒன்றும் உங்களை அணுகாதபடிக்கு உன்னதமானவர் அவருடைய செட்டைகளின் கீழே நம்மை வைத்து பாதுகாத்தாரே. என்னத்தை நாம் செலுத்த முடியும்? என்னத்தை நாம் அவருக்கு மறுதரமாய் செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவதை தவிர நாம் எதுவுமே அவருக்கு கொடுத்தாலும் அது ஈடாகாது. நன்றிங்க ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய இருதயமும் நன்றி அறிதலுள்ள ஒரு உணர்வோடு அப்பாவை நோக்கி பார்த்து நாம் அப்பாவோடு செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால, உங்கள் விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்ட உம்முடைய சபையாய், உம்முடைய மனவாட்டியாய் இந்த காலை வேளையில் அப்பாவின் திருமுகத்தை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், இந்த ஆராதனையை முழுவதும் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, இந்த இடம் முழுவதும் உங்கள் பரிசுத்த ஆளுகை உண்டாயிருப்பதாக. இங்கு வருகிற ஒவ்வொருவருடைய சிந்தையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தப்படுவதாக. சகல தடைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இந்த இடம் முழுவதும் உம்முடைய பரிசுத்த தூதர்கள் எங்களுக்கு ஊழியம் செய்வார்களாக. இந்த இடம் முழுவதும் ஒரு பரிசுத்தத்தின் அக்கினியின் வல்லமை எங்களை மூடிக்கொள்வதாக. எங்கள் ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் இன்றைக்கு விசேஷமாய் பிரகாசிக்கப்படுவதாக. இதுவரை நாங்கள் அறிந்த இயேசுவை காட்டிலும் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளுகிற சத்தியம் எங்களுடைய மனக்கண்களை பிரகாசமடைய செய்யட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஊழியம் நடைபெறட்டும் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்கள் கிருபையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு என்கிற நாமம் மாத்திரம் இன்றைக்கு மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். 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 நாம் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லோரும் என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லோரும் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா,
முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேனான் ஸ்தோத்தரிப்பேனான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எல்லோரும் என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லலாமே சத்தத்தை உயர்த்தி. கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. கரங்களை தட்டி எல்லோரும். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர் தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர் தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனான் ஸ்தோத்தரிப்பேனான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். ஸ்தோத்தரிப்பேனான் ஸ்தோத்தரிப்பேனான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். என்னையே என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. சொல்லலாமே. என்னையே என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனான் ஸ்தோத்தரிப்பேனான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். ஸ்தோத்தரிப்பேனான் ஸ்தோத்தரிப்பேனான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். ஸ்தோத்தரிப்பேனான் ஸ்தோத்தரிப்பேனான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். ஸ்தோத்தரிப்பேனான் ஸ்தோத்தரிப்பேனான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எல்லோரும். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர் தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். சொல்லலாம் எல்லோரும். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர் தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர்
முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனான், ஸ்தோத்தரிப்பேனான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். சொல்லலாமே. ஸ்தோத்தரிப்பேனான், ஸ்தோத்தரிப்பேனான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். சொல்லலாமே. கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். சொல்லலாம். ஆராய்ந்து ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். இன்னொரு முறை. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you for your wonderful presence. Thank you for a glorious, glorious day. Glorious day. Glorious day. Thank you for your holy, 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 holy day, Father. Thank you, Daddy. Rekasaha. Thank you, Father. Lama sakatara saha. Yako sekefesahala. Rahavasahemasa. Lemas mahasa patara. Asmehe mahamasya. உம்முடைய மகிமை ஆலயம் முழுவதும் நிரம்பி 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 வழிந்து கொண்டே இருக்கிறதற்காக டாக்ராபா சகல்கா ரமஹாந்துரு ஒரு புது கிருபையோடு லேமராபா இந்த 6வது மாத துவக்கத்திலே சத்ராபராக்கட்டோ ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த 6வது மாதம் உங்களை ஆராய் பெருக்கெடுத்து ஓட பண்ணுவேன்னாரு. இனி நீ தேங்கி இருப்பதில்லைன்னாரு. நீ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்னாரு. நீ முன்னாடி இருந்த மாதிரி இருக்க போறதில்லைன்னாரு. நீ ஆறா பெருக்கெடுத்து ஓடுவ. நீ எல்லா மலைகளை உடைப்ப, நீ எல்லா குன்றுகளை உடைப்ப. உன்னை தடுக்க முடியாது. உனக்குள் ஜீவனாகிய உயிர் தெழுந்த கிறிஸ்து நான் உன் இருதயத்தில் அரசாளுவேன். நான் உன் ஆவியில் அரசாளுவேன். நான் என் பரலோகம் உன்னை சுமந்து கொண்டு செல்லும் என்று வார்த்தை கொடுத்தார். You are unstoppable. You are unstoppable. ஒன்றும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாத பரலோக புதிய துவக்கத்துக்குள் உங்கள் கண்கள் பார்த்திராதவைகளை பார்க்க போகிற, உங்கள் கரங்கள் தொட்டிராதவைகளை தொடுகிற, உங்கள் கால்கள் நடந்து போக முடியாத எல்லைகளில் நீங்கள் உயர பறந்து போகிற ஒரு மகிமை இந்த காலையில் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த காலையில் உங்களை கிறிஸ்தேசுவின் ரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. Thank you, Father. Thank you, Holy Spirit. எல்லாரும் துதியோடு அவர் வாசல்களில் துதியோடு நன்றியோடு அவர் வாசல்களை துதியோடு நீங்க துதிக்க இது நாள் வரை இருந்த எரிகோ தடம் தெரியாமல் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாமல் அது கிராக் ஆகி உடைஞ்சு நீங்க தேடியும் காணாதிருக்கிற ஒரு தடையில்லாத ஒரு மனமடிவில்லாத மகிமையான எதிர்காலத்துக்கு நேராய் பரலோகம் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறது. உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற நல்ல பரமபிதா
அவைகளை அறிந்தவர் மாத்திரமல்ல, அவைகளை அப்படியே உங்கள் மேல் அருள பண்ணுகிற நன்மையான ஈவை உடையவர் இந்த நாளில் சொல்லுகிறார். ஆமென். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருந்து பயங்கரமானவைகளை செய்கிற தகப்பன் என்ற நாமத்தினாலே. தேங்க்யூப்பா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த மாசத்துல துவக்கிற முதல் நாள்ல நான் உன்னை பண்ண போறேன். எம்டிங்கிற வார்த்தையை இவங்க பரம்பரையிலேயே அழிக்க போறேன். பிளண்டி அப்படின்னு இவங்க தலைமுறை மேல எழுத போறேன்னாரு. empty, there is no more empty in your generation. You are full of heavenly plenties in your generation. உங்க பரம்பரையிலே பரலோகம் சொல்லுது, இல்ல இதுவரைக்கும் பார்த்த அது கிடையாது கிடையாதுங்கிறார், அது இல்லைங்கிறார். நான் இந்த நாள்ல புதிய லிவரை போட்டுட்டேங்கிறாரு, இந்த நாள்ல புதிய லிவரை திருப்பிட்டேங்கிறாரு. என் ஜனத்தின் மேல் நான் ஒரு புது லிவரை திருப்பி எல்லா லாக்கை அன்லாக் 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 என்று அவருடைய ஆச்சரியங்களுக்கு முடிவில்லை. இந்த மாசம் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்க சொல்றாரு. உங்களால நினைக்கவே முடியாத, உங்களால அனுபவிக்கவே முடியாத, உங்களால எதிர்பார்க்கவே முடியாத, உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்க, அத்தனையும் என்னிடத்தில் எதிர்பார். எனக்கு அது லேசான காரியம், எனக்கு அது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை உண்டாக்கின எனக்கு உன்னுடைய காரியங்கள் லேசானவைகள். ரஹாசகா ரேஹே மாமாமா ரெகெமெமே மலஹா ரோ ரோஸ்பரேஹே லோகோதரோ லெப்ரோ அந்நிய பாஷை பேசி, அந்நிய பாஷை பேசி, ரகசிய பாஷையை பேசி, அன்பு பாஷையை பேசி, நெருக்க பாஷையை பேசி, அற்புத பாஷையை பேசி, அதிகார பாஷையை பேசி, விடுவிக்கிற பாஷையை பேசி, சுகமளிக்கிற பாஷையை பேசி, உயரத்தில் ஏறுகிற மகிமை பாஷைகளை பேசி, தேவனோடு நெருங்கி உறவாடி சஞ்சரிக்கிற மகிமைக்குள் உங்களுக்கு இந்த மாதம் ஆச்சரியங்கள் காத்து கிடக்கிறது. இந்த மாதங்கள் உங்களுக்கு ஆச்சரியங்கள் குவிந்து கிடக்கிறது. உங்கள் காதுகளில் அவைகள் வந்து ஒலிக்கும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற பரலோகம் இங்கு வந்திருக்கிறது. ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கி உங்கள் கரத்தில் கொடுத்து உங்களை திருப்தியாக்கி நடத்துகிற பரலோகம். ஹalleluya, thank you பா. நன்றியுள்ள இருதயத்தோட அப்படியே மனம் மகிழ்ந்து அப்பாவை பார்த்து அந்த பரலோக சிங்காசனத்தில் அவர் வலது பார்சத்தில் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற நீங்க thank you பான்னு சொல்லுங்க. thank you பா. ஒரு சத்துருவின் ஆயுதம் இந்த உலகத்திலிருந்து எழும்பி மேலே நீங்கள் உன்னதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளவு தூரம் எந்த ஆயுதமும் வந்து உங்களை தாக்க முடியாது. Hallelujah, கரங்களை உயர்த்தி அப்படியே அப்பாவை பார்த்து இந்த மகிமையில கர்த்தர் உங்களுக்கு புதுசா உருவாக்குறன்னு வாக்கு பண்ணுகிறார். இந்த மகிமை வனாந்தரத்திலிருந்து வருகிற மகிமையினாலே இதுவரை நீங்கள் பார்த்திராத காடைகள் உங்களை வந்து மூட போகிற ஒரு மகிமையான கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் 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 சொல்றாரு. என் மகனை என் மகளை ஆசீர்வதித்து அவனை உயரத்தில் வைப்பதற்காகவே நான் சாபமானேன். என் பிள்ளையை ஆசீர்வாதம் ஆக்குவதற்காக அவன் அக்கிரமத்தை நான் சுமந்து, அவன் முல்லை நான் சுமந்து அவனுக்கு மலர்களை கொடுத்தேன். ஹல்லேலூயா. அந்த நல்ல அப்பாங்க அந்த நல்ல அப்பாங்க
உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து நேசிக்கல, உங்கள்கிட்ட எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு அவருடைய அத்தனை பரிபூரணத்தையும் உங்க மேல என் மேல போட்ட அந்த நல்ல பரலோகம் நம்ம மேல முந்தி அன்பு கூர்ந்த பரலோகப்பா, முந்தி அன்பு கூர்ந்தாரு. இல்ல ஆண்டு சொல்லாரு, மகளே நீ என்னை தெரிந்து கொள்ளல, நான் தான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன்னாரு, நான் தான் உன்னை தேடி வந்தேன்னாரு, நான் தான் நீ சிக்கி கிடந்த முள்ளுகளில் இருந்து உன்னை தூக்கி எடுத்தேன்னு சொல்றாரு. அங்க இருந்து தூக்கினை எடுத்த நான் உன்னை ஒரு நாளும் பழைய நிலையில வைக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, there is no more single dead of your life. உங்க வாழ்க்கையில இனி மரிப்பதில்லை. only resurrection, 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 restoration, restoration, restoration. Katalabaha rekalo rekelebe. There is no single dead upon your life, only resurrection. Second by seconds you will see the resurrection of heaven. Second by seconds you will see the restoration of heaven. Mahasekeleba Ebrahasiane mahatio nehe miasono nehe. யோவானே, நீ பார்க்கிற இந்த மகிமைக்குள் இன்னும் ஏறி வா, இன்னும் ஏறி வா, இந்த ஆராதனை மகிமைக்குள் ஏறி வா, இந்த விசுவாச மகிமைக்குள் ஏறி வா, இன்னும் சம்பவிப்பவைகளை நான் உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. உங்கள் சத்துரு கேதுரு மரங்களை போல் பெரிதாயிருந்தாலும் கர்த்தர் சொல்றார், நான் அந்த மரத்தை மட்டும் இல்ல, அது நாஸ்தி பாரத்தையே நான் வேரோடு பிடுங்கி அதன் வேர்களை வேரோடு அறுத்து இனி அந்த இடத்தில் அந்த கேதுரு வளராதபடி நான் உனக்கென்று லீபனோனை ஏற்படுத்தி இருக்கிறேன் சொல்றார். லீபனோன், நான் உனக்கென்று லீபனோனை ஏற்படுத்தியிருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப க்ளோஸாக அவரை ஃபீல் பண்ணுங்க. நீங்க தூரத்தில் கிடையாது, நீங்க தூரத்தில் இல்லை, உங்க உதடல உங்க இருதயத்திலிருந்து பேசுறத அப்பா ரொம்ப விரும்புறாரு. உங்க இருதயத்திலிருந்து நீங்க அவரோடு பேசுறத அப்பா ரொம்ப விரும்புறார். உங்க முழு உணர்ச்சியிலிருந்து அவரை பார்த்து பேசுறது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ கடமைக்கு நிற்கல, இல்லை 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 அவரை பார்த்து பேச ஆரம்பிங்க, அவருக்கு தேங்க் பண்ண ஆரம்பிங்க. 6 நாளும் வேற வேலை ரெடியாக இருக்கு, ஆனால் இன்னைக்கு ஒரே வேலை, அப்பாவை துதிக்கிற வேலை, அப்பாவை ஆராதிக்கிற வேலை, அப்பாவை நேசிக்கிற வேலை, அப்பா சத்தத்தை கேட்கிற நேரம், அவர் சத்தத்துக்குள்ள புதைந்து போகிற வேலையா இந்த வேலையில. தேங்க்யூப்பா. ஆல்மரதர மோஷத்திலெதிரோ மகிமை மேகம் மூடுகிறதே, நன்றி மகிமை மேகமே மஸ்மல் மரோ மல் மஹாலரதலரு அமஹலனனதுரு ஷகிம் ரனனனனனனனனலகடதட மடகடகடகடகடகடகடரா மல்மோசோ மமமமமமமமரலடடடல மமமர ரஹமே லெஸ்மரோ அன்பு நேசரே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னை, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பரேஸ் ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேஸ் ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அப்பா முகத்தை பார்த்து அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்து. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்து. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாய் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். என் வாய் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே ராஜனுக்கே. ஆவியா தேவன் அன்பரேஸ் ராஜனுக்கே. ஆவியா தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேக் தால நிரப்பும். ஆட்கொண்டு எங்களை நடத்தும் அபிஷேக் தால நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேஸ் ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேஸ் ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. கரங்களை உயர்த்தி உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் எந்த இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம்
செழிப்பாக மாற்றும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் எங்கள் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரல் என்று எழுதும். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை என்னை போல இறங்கி வந்து ஒரு எண்ணெய் போல இறங்கி வந்து செபேலே ஆவியானவர் என்னை போல ரெமசியா உங்கள் ஒவ்வொருவர் தலை மேலும் என்னை போல அந்த அபிஷேக ஒலிவ தைலம் அந்த அபிஷேக ஒலிவ தைலம் என்னை போல இறங்கி உங்கள் ஆவியில் உங்கள் ஆத்துமாவில் உங்கள் சரீரத்தில் ஜீவனுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற அழைப்புக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற பரலோக திட்டத்திற்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா அழுக்குகளையும் எல்லா சதி திட்டங்களையும் அவைகள் வேரோடு உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற உணர்ச்சியின் ஆழத்தில் இருக்கிற மனதின் ஆழத்தில் இருக்கிற சரீரத்தின் உள் உறுப்புகள் மறைந்திருக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை வேரோடு அழித்து போடுகிறோம். என் மகிமைக்கென்று நான் ஏற்படுத்தின ஸ்தானம் நீங்கள். என்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் ஏற்படுத்தின ஸ்தானம் நீங்கள். இன்று முதல் நான் உங்களில் மகிமைப்படுவேன். இன்று முதல் நான் உங்களில் மகிமைப்படுவேன். இன்று முதல் நான் உங்களில் மகிமைப்படுவேன். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சேனைகளின் கர்த்தராகிய தகப்பன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். தேங்க்யூப்பா, உங்களுக்கு நன்றிப்பா, உங்களுக்கு நன்றி, நன்றிப்பா, நன்றிப்பா, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. உடைய மகிமையின் கரம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறதற்காக a glory shifting is coming. உங்களுக்கு எதிர்பாராத விதமாய் ஷிஃப்டிங், அடுத்த கட்ட மாற்றங்கள், அடுத்த கட்ட உயர்வுகள், அடுத்த கட்ட கிருபைகள், அடைக்கப்பட்ட பாதைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு, அடைக்கப்பட்டவர்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு, திடீரென்று இருளிலே வெளிச்சம் வாழ்ந்து திடீரென்று திசை தெரியாமல் நிற்கிற இடங்களிலெல்லாம் பரலோக பிதாவின் வார்த்தை என்கிற வெளிச்சம் உதித்து அந்த வார்த்தையினாலே மனிதன் பிழைப்பான் என்கிற பரலோக வார்த்தையின் பிழைப்பு உங்கள் ஒவ்வொருவர் மேலும் 1000 மடங்கு மில்லியன் மடங்கு வந்து இறங்கி உங்களை வாழ வைக்கும்படி வந்த பரலோக மன்னா
இயேசு கிறிஸ்து என்று உங்களை வாழ வைக்கும்படி வந்த பரலோகம் மன்னா, வானத்திலிருந்து வந்த அப்பம் நானே என்று ஒன்றிலும் குறைவுபடாமல் நிறைவாய் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின் நிறைவால் நிரப்பி உங்கள் அலங்கோலங்களை அலங்காரமாய் மாற்றின பரலோகத்துக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம், 1000 கோடி ஸ்தோத்திரம், 1000 கோடி ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு அப்பா, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய வார்த்தைக்கும் மகா பெரிய விடுதலைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் சொல்லுவீங்கிறத இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன பின்னாடி செய்கிறவர் அல்ல, செய்து முடித்த பின்புதான் சொல்லுகிறவர் என்ற அந்த புதிய நாமத்தின் மகிமையை உமது பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்கும்படி நீ தந்த நல்ல ஆராதனைக்காய், நல்ல பாக்கியத்துக்காய், நல்ல ஸ்நேகத்துக்காய் கோடி ஸ்தோத்திரம்ப்பா, கோடி ஸ்தோத்திரம். உங்களுக்கு எல்லா துதி, கனம், மகிமை, மாட்சிமை, மேன்மை, பூமியின் அனைத்து உயர்வுகளும் கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே பிதாவுடைய பாதத்தில் நாங்கள் அனைவரும் சமர்ப்பித்து உமது நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் என்று சொல்லி மகிமையை, கனங்களை, துதிகளை, ஆராதனைகளை உம்முடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நாம் எல்லாரும் சொல்லலாமே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஆமேன். நான் வசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவன். ஆமேன். கர்த்தர் கிருபையாய் 6வது மாதத்துக்குள்ள நம்மளை அடியெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமேன். கடந்த 5 மாதங்கள் முழுவதிலும் அவருடைய பரிபூர்ண நன்மையினாலும் இரக்கங்களினாலும் தயவினாலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி போஷித்து உடுத்துவித்து நமக்கு தேவைகளை எல்லாம் சந்தித்து தேவைகளுக்கு மிஞ்சி மேலே சந்தித்து நம்மை அவருடைய சாயலை, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லாமே கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த 6வது மாதம், 6ஆய் பெருக்கெடுத்து ஓடுகிற மாதமும் இங்கே துள்ளி குதித்து வந்திருக்கிறது உங்களுக்கு. அதே வார்த்தையை வேறு விதமாய் சொல்லுகிறேன். இந்த 6வது மாதம் உங்கள் வாழ்வில், என்னுடைய வாழ்வில் தேவன் அறுவடையை வைத்திருக்கிற மாதமாக இருப்பதாக. இந்த 6வது மாதத்தில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இது உங்களுடைய அறுவடையின் சீசன். ஆமே. இது உங்களுடைய அறுவடையின் நாட்கள் ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே அது ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாளில் எதிர்பாராத அறுவடை நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடுவதாக. ஆமென். நீங்கள் எதையெல்லாம் விதைத்திருக்கிறீர்களோ, நல்லா கவனிக்குவேன், நீங்கள் எதையெல்லாம் விதைத்திருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்கள் தீமையின் மத்தியில் நன்மையை விதைச்சிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் தேவையில்லாத பழியை உங்கள் மேலே சுமத்தும் போது நீங்கள் பொறுமையாய் அமைதியாக சரி விடுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி பொறுமையை விதைத்திருக்கலாம். விட்டு கொடுத்ததில் விதைத்திருக்கலாம். மௌனமாக இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் விதைத்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் ஜெபங்களை விதைத்திருக்கலாம். ஆராதனைகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை விதைத்திருக்கலாம். கர்த்தர் அந்த விதைத்த விதை அனைத்துக்கும் ஆமென். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். ஆமென். எதையெல்லாம் நீங்க கண்ணீரோடு, அடுத்த வசனம் சொல்லுது, அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு, ஆமென், கம்பீரத்தோடு, தைரியத்தோடு, பரிபூர்ணமானதோடு அவன் திரும்பி வருகிற தேவன். ஆமே, திரும்பி வருவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதம் அறுவடையின் மாதமாயிருக்கட்டும். ஆமேன். பாருங்க, பிதாவாகிய தேவன்
பூமியெல்லாம் சிருஷ்டித்துட்டு அவர் மனசில் நினைக்கிறார், சரி மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று தன் மனசில் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் மண்ணினாலே சகல மிருகங்களையும் சகல பறவைகளையும் உண்டாக்கி அதை ஆதாமினிடத்தில் கொண்டு வந்து அவன் அதற்கு என்ன பெயரிடுவானோ என்று பார்க்கும்படி அவைகளை கொண்டு வந்தார். ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிட்டானோ அதுவே அவைகளுக்கு ஆயிற்று. ஆமென், ஆமென். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாய் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த மாட்சிமையின் தேவன் நமக்கு மாதங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த மாதங்களை மட்டுமல்ல, நாட்களை மட்டுமல்ல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையாகட்டும், எதிர்மறையான சவால்களாகட்டும், ஒரு நிர்பந்தமான அந்த ஒரு அட்மாஸ்பியர் ஆகட்டும், அத்தனையும் உங்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த சூழ்நிலைகளுக்கு, இந்த நாளுக்கு, இந்த மாசத்துக்கு, இந்த வருஷத்திற்கு, இந்த காரியத்திற்கு இவன் என்ன சொல்லி அழைக்கிறான்? ஆமென். இந்த மாதத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார். வாயை திறந்து சொல்லுவோம், இந்த மாதம் அறுவடையின் மாதம். எதையெல்லாம் கண்ணீரோடு நான் விதைத்திருக்கிறேனோ கம்பீரமாய் அறுவடை செய்வதற்கு கர்த்தர் இன்னொரு மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். நீங்க உங்க சூழ்நிலை உங்க கண்ணு முன்னாடி வரும்பொழுது நீங்கள் அதை எப்படி பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் உற்று பார்க்கிறார். நீ அந்த காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ற, எப்படி பார்க்கிற, என்ன பேசுற, உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை தீர்வாய் இருக்கும் என்று தேவன் நினைவு கூர்ந்து உங்களிடத்தில் கொண்டு வருகிறார். உங்களுக்கு முன்பாக அதை நிறுத்துகிறார். நீங்க அதை பார்த்து சொல்லலாம், இதுவரையும் இதன் மேல் இருந்த காத்த நிழல் விலகிற்று, இதை எளிதில் சுகந்தரிக்கலாம். எனக்கு முன்பாக இருக்கிற இந்த எரிகோ சுவர் நிச்சயம் தாழ விழும். எப்படி விழும் தெரியாது, ஆனா நிச்சயம் விழும், அது எனக்கு நல்லா தெரியும். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ, சொன்னபடியே ஆகும். ஆமென். அப்பேற்பட்ட தேவனுடைய அந்த உன்னதமான நாமத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு அறுவடையின் மாதம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எதையெல்லாம் நீங்க கஷ்டத்தின் மத்தியில் விதைச்சிருக்கிறீங்க? பல இரவு ஒருவேளை ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி அழுது கண்ணில் தண்ணீரே வற்றி போகிற அளவுக்கு உங்கள் மனசெல்லாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை தேவையில்லாத நிந்தனையை நீங்கள் சுமந்திருக்கலாம். நன்மை செய்ய போய் வம்ப விலைக்கு வாங்கினது போல அநேக காரியத்தை நம்ம சந்தித்திருக்கலாம். இந்த காலை வேளையில் நாங்கள் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் எல்லா நிந்தையின் மத்தியிலும் நன்மையை அறுவடையை செய்வாராக. இந்த மாதம் உங்களுடைய வாழ்வின் அறுவடையின் மாதமாய் இருப்பதாக. உங்கள் கண்கள் அதை பார்ப்பதாக, உங்கள் அறுவடையை கண்கள் பார்ப்பதாக, உங்கள் விளைச்சலை கண்கள் பார்ப்பதாக, உங்களுடைய விளைவின் பலனை கண்கள் பார்ப்பதாக. எதுக்கெல்லாம் பிரயாசப்பட்டு, எதற்கெல்லாம் எதிர்பார்த்து, எதையெல்லாம் விசுவாசித்து, எதுக்கெல்லாம் ஏங்கி, எந்த காரியமெல்லாம் கண்ணு பார்க்க நடக்காதா என்று சொல்லி அங்கலாய்த்து ஏக்கத்தோடு தாகத்தோடு ஊக்கமா அப்படி நோக்கி பார்த்தீங்களே, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை இந்த நாட்கள் அவருடைய அறுவடையின் நாட்களாய் இருப்பதாக. அவர்கள் கண் பார்க்க இருதயம் பூரித்து மகிழும்படி கர்த்தர் அவர்கள் விதைத்த அத்தனை விதைகளுக்கும் அறுவடையை கொடுப்பாராக. சத்தமா ஆமென் சொல்லாமே. ஒருவேளை நீங்க விதைத்த விதையை மறந்திருக்கலாம், உங்க நினைவுக்கு அப்படியே தெரியாம அப்படியே மறைஞ்சு போயிருக்கலாம், கரைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் அவர் நினைவில் வைத்திருக்கிற தேவன், அவர் மறக்க மாட்டார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அவர் வாக்கு பண்ணி இருப்பதனால தைரியமாய் சொல்லுகிறேன், நீங்க அந்த அறுவடையின் விளைச்சலை பார்க்கும்போது இதெல்லாம் என்னை வந்து சேருதா, இந்த ஒரு நன்மை எனக்குரியதா, நாங்கெல்லாம் நினைச்சே பார்க்கலைங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஆனா உங்க வாழ்வில் அவரை நம்பி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஜெபத்திலேயோ விசுவாசத்திலேயோ உங்க எண்ணத்திலேயோ உங்க பெருமூச்சிலேயோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் விதைத்திருப்பீர்கள்.
அதை இந்த நாட்களில் அறுவடையாய் காண்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்கிறேன். சத்தமாய் ஆமேன் சொல்லலாமே, சத்தமா ஆமேன் சொல்லலாமே. இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு வரியை மட்டும் நான் அதை அப்படியே தூக்குறேன். அந்த ஒரு வரிக்கு மட்டும் உங்களை க்ளோஸ் அப்பில் கொண்டு வரேன். எத்தனையோ நன்மைகள் சூழ்ந்து இருக்கிறது. இந்த மாதத்தில் ஒரு நன்மையை மேலே அப்படியே சிம்பிளைஸ் பண்ணி அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து அதை அப்படியே உங்கள் இருதயத்தில் துள்ளி குதிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. என்ன? அறுப்பில் மகிழ்கிறது போல. ஆமென். அப்போ அறுவடையை பார்க்கும் பொழுது ஒன்று தானாகவே மறைகிறது, நம்மை விட்டு வெளியேறுகிறது. என்ன தெரியுமா? அழுகை. அழுகை. ஆமென். விதைக்கும் பொழுது ஒருவேளை அழுது இருக்கலாம், கண்ணீர் சிந்தி இருக்கலாம், ஏக்கத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் அறுவடை செய்யும் பொழுது நம்மை விட்டு ஒன்று அகன்றே போய்த்தான் ஆகணும். என்ன அது? அழுகை, கண்ணீர். அதனால தான் இன்றைய செய்தியின் தலைப்பு அழுகை அல்ல, அறுவடை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதல் டீல் பண்ணின விஷயம் என்ன தெரியுமா? அழுகையை. மரியாளே, ஏன் அழுகிறாய்? முதல் டீல் பண்ண விஷயம். அதாவது உயிர்த்தெழுந்த இயேசுவின் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? உயிரோடு இருக்கும் பொழுது எத்தனையோ வார்த்தைகளை பேசினாருங்க, எத்தனையோ காரியத்தை பேசினாரு. முதல் அற்புதம் செய்யும் பொழுது தன் தாயாரை மரியாளை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படி சொன்னாரு. உயிர்த்தெழுந்த இயேசு மகதலேனா மரியாளை பார்த்து சொன்னால், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அன்றையோடு மரியாளுடைய அழுகை முடிவுற்றது. அதுக்கு பின்னால அவருடைய வாழ்வில் அறுவடை ஆரம்பித்து விட்டது. ஆமென், ஆமென். எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்க. ஸோ இந்த மாதத்தில் ஆச்சரியத்தோடு எதிர்பாருங்கள், விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள். எதையெல்லாம் உங்கள் வாழ்வில் கர்த்தர் விதைக்க சொல்லி உங்கள் கரத்தில் கொடுத்துருக்கிறாரோ அத்தனை விதைகளுக்கும் அறுவடையை நாம் பார்க்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தேவனுடைய அறுவடைக்கும் நம்ம பூமியின் அறுவடைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, தேவனுடைய இந்த பூமியில் ஒரு விவசாயி விதைப்பும் அறுப்பும் அது செய்கிறாருன்னு சொல்லுச்சுன்னா, ஒரு ஏக்கராவில் நெல் விதையை விதைக்கிறாங்க. அதாவது நெல்லுடைய நாற்றெல்லாம் நடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியும் கணக்கு, இந்த ஒரு ஏக்கராவில் இத்தனை நெல் நாற்று நம்ம நட்டி இருக்கிறோம், இது விளைஞ்சு கதிர் விட்டு தானியம் வந்து அப்படியே களைஞ்சி அப்படியே வந்து நின்றுச்சுன்னா அதை அறுவடை செய்யும்போது எத்தனை மூட்டை நெல் எடுப்போன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆமென். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் விதைச்சிங்கன்னா நீங்கள் அப்படி அறுவடையை அப்படி கெஸ் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் அப்படி அறுவடையை கெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அவருடைய பார்வையில் வெறும் துவக்கமாக தான் இருக்கும். நீங்கள் விதைத்த விதையை காட்டிலும் பல மடங்கு அதிகமான நன்மைகளை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். நாமே நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே பாருங்க, ஒரு சில வேளையில் விவசாயிகளுடைய அந்த பயிர் நிலத்தினுடைய பயணங்களை அவங்கள போய் கேட்டேன், இந்த வருஷம் எப்படிங்க இதெல்லாம் விதைச்சிங்களே? இந்த வருஷம் கொஞ்சம் டல்லுங்க பிரதர், என்னன்னு தெரியல, கொஞ்சம் மழை எல்லாம் இல்லாத போயிடுச்சு, தண்ணி எல்லாம் வாய்க்காலில் வரல, ஏதோ ஒரு சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வந்து கூட ஏதாவது ஒன்று இதாயிருச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது அவர்கள் எதிர்பார்த்த விளைவை ஒருவேளை கிடைக்காமற் போகலாம், வாய்ப்புகள் உண்டு. சில நேரத்தில் திடீர்னு மழை ஓவராக பெஞ்சு எல்லாத்தையும் சேதப்படுத்திடுது.
ஒரு இடத்துல மழையே இல்லாம வறட்சியாய் போய் போதுமான அளவுக்கு அதுக்கு தண்ணி இல்லைங்கன்னு சொல்லி பயிரெல்லாம் கெட்டு போற காரியம் உண்டு. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்று வரும்பொழுது, தேவனுடைய காரியம் என்று வரும்பொழுது, அவர் நமக்கு விதைக்கும்படி கடவுள் நம்மிடத்தில் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் விதைத்தால், நல்லா கவனிங்க, நீங்க விதைத்தால் அது பஞ்ச காலமாக இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், நீங்கள் விதைத்த விதைகள் ஒவ்வொன்றுக்கும் 100 மடங்கு விளைச்சலை கொடுப்பதற்கு பரலோகம் கேரண்டிங்க. பரலோகம் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறது. ஆமென். அது எந்த சூழ்நிலையாகட்டும், எப்பேற்பட்ட எதிர்மறையான நிலைமையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய விதையை பாதுகாப்பது பரலோக தேவனுடைய அற்புதமான காரியம். ஆமென். அந்த விதையை விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அவரே கொடுக்கிறார். விதை, வேதவசனம் வார்த்தை சொல்லுது, விதை கர்த்தருடைய வசனம். ஆமென். இங்க பாருங்க, புதிய உடன்படிக்கையில நீங்க 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 பழைய ஏற்பாட்டிலே வச்சுங்க, நோவா காலத்துல நோவா அந்த பேழையிலிருந்து வெளியே சுகந்த பலிகளை இடுறாரு. அந்த வார்த்தை அந்த 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 பலியின் வாசனையை நுகர்ந்து பிதாவாகிய தேவன் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இந்த இந்த சிஸ்டம் எல்லாத்துக்குமே உகந்தது. இதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, மாம்சத்தோடு இருக்கிற, சரீரத்தோடு இருக்கிற, ஜீவனோடு இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இந்த பிரமாணம் இயங்கும். இந்த பிரமாணம், விதைப்பும் மறுப்பும் என்கிற ஒரு பிரமாணம், அதை தேவன் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். நீ எதையெல்லாம் விதைக்கிறையோ அதற்கு அறுவடை உண்டு அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த இந்த பிரமாணம் எல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் பொருந்தும். பூமி உள்ள நாளளவும் இது ஒளிவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ மற்ற ஜனங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவர்களும் விதைக்கிறாங்க, அறுவடை செய்கிறாங்க, நம்மளும் விதைக்கிறோம், அறுவடை செய்கிறோன்னா அப்புறம் என்ன ஈக்குவல் தானே? அல்ல அல்ல அல்ல. அவரை நம்பி விசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்கு அற்புதம் வேறு. ஆமென். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மை ஏராளம். ஆமென். பாருங்க, பழைய உடன்படிக்கையில் விதைப்பு மறுப்பு மாறுவதில்லை. புது உடன்படிக்கையில் எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு 2 மாறாத விசேஷங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன 2 மாறாத விசேஷங்கள்? ஒன்று வாக்குத்தத்தம், 2வது அந்த வாக்குத்தத்தத்தின் மேல ஆணையிடுகிறார். ஆணையிடணும்னு அவசியம் இல்லை, வாக்கு தத்தத்தை சொன்னாவே போதும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்ம புரிந்து கொள்வதற்கும், நம்ம அதை கிரகிக்க கொள்வதற்கும், நாம் நம்புவதற்கும், நம்ம மனசு அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர் வாக்கு தத்தத்தையும் கொடுக்கிறது மட்டுமல்ல, வாக்கு தத்தத்தின் மேல் என்ன வைக்கிறார்? ஆணையிடுகிறார். அப்போ இந்த வார்த்தையும் வாக்கு தத்தங்களும் அதற்கு மேல் இருக்கிற ஆணையும் 2 விசேஷங்கள் என்று வேதம் சொல்லும் என்றால், இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது 2 விசேஷங்கள் அல்ல, அது 2 விதைகள். அது விதைகள். வாக்கு தத்தம் என்பதும் விதை, அதன் மேலே ஆணையிற. ஏன்னா அந்த ஆணை என்றனா எதை நான் பார்க்குறோம்? எந்த பூச்சியும் இந்த வார்த்தையை அழிக்க முடியாது, இந்த விதையை தொட முடியாது. இது பரலோக தேவனுடைய கரத்தினால இது மூடப்பட்டு இருக்கிறது. அவர் கரத்திலிருந்து ஒன்றையும் யாரும் பறிக்க முடியாது. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ இந்த விதை எப்பொழுதெல்லாம் விதைக்கலாம்? கர்த்தருடைய வசனத்தை நீங்க எப்பொழுதெல்லாம் விதைக்கலாம்? ஒரு விவசாயி விதையை விதைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில், அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் தான் அதை விதைப்பாங்க. ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தைங்கிற விதையை விதைப்பதற்கு 24 மணி நேரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க எப்ப வேணா விதைக்கலாம். ஆமென். தமிழ் லூக்கா சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுவது எப்படின்னா, அந்த ஒரு ஊமையை சொல்லும்போது சொல்றார், இரவு பகலாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு அவர் நன்மை செய்யாதிருப்பாரோ. ஆமென். அப்ப தேவனுடைய விதை என்று வரும்பொழுது
நீங்கள் எந்த காலத்தில் விதைக்கலாம், எந்த நேரத்தில் விதலாம், எந்த சமயத்தில் வைக்கலாம். ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு அற்புதத்தை எதிர்பார்க்கணுன்னா அற்புத வார்த்தைகளை விதைங்க, தப்பு இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்தை விதைங்க. ஊழிய பாதையில் நீங்கள் செல்றீங்க, பாதுகாப்புக்காக விதைங்க. ஆனால் இந்த நேரம் அந்த நேரம் இல்லை, எல்லா நேரத்திலும் 24 மணி நேரத்திலும் விதைக்கக்கூடிய அற்புதமான ஒரே விதை கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை முன்னிட்டு எதையெல்லாம் கேட்கிறீர்களோ, எதையெல்லாம் கீழ்ப்படுகிறீர்களோ, எதற்கெல்லாம் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, அவருடைய வார்த்தை எதையெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, அது உங்களுக்கு விதையாய் விதைக்கப்படுகிறது. அதுதான் உங்களுடைய விதை. நீங்கள் ஒவ்வொரு முறை வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதெல்லாம், வார்த்தையை உங்களோடு இணைத்துக் கொள்ளும் பொழுதெல்லாம், வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம், அது உங்களுடைய விதையாயிருக்குது. விதைக்கப்ப நீங்கள் அந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்கு பரலோக தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு விதைக்கிற விதையாயிருக்கிறது. விதைக்கிறீர்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்க எதையெல்லாம் அவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறார்களோ அது அவங்களுடைய வாழ்வில் விதை. பாருங்க, கன்னி மரியாள்கிட்ட தேவதூதன் வந்து சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு சந்தேகம் வந்துருச்சு, என்ன நான் புருஷனை அறியேனே எப்படின்னு. அப்போ தேவதூதன் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் இருக்கும், நிச்சயம் சர்வத்தையும் வார்த்தையால் சிருஷ்டித்த அந்த தேவன் உங்க கர்ப்பப்பையிலும் தன்னுடைய கருவை வைப்பார். சான்ஸே இல்லைங்க. ஆச்சரியம். அவரால் செய்ய முடியுமா? கல்லுகள் கூப்பிடும் என்று சொல்லுகிறார். ஒரு கல்லை பார்த்து சொல்றார், நீங்கெல்லாம் துதிக்கல ஆராதிக்கலினா இந்த கல் என்னைய அந்த கல்லுக்கு உயிர் கொடுக்கவும் அந்த கல்லை ஒரு உயிராய் மாற்றவும் அவர் முடியும் என்று சொல்லுகிறார். அவ்வளோ சர்வ வல்ல தேவன். இந்த மனித மூளை, மனித அறிவு, மனிதனுடைய வாழ்க்கை முறைகள் சிலதெல்லாம் அப்படியே வந்ததுனால அற்புத வார்த்தைகள் வரும்பொழுது கிரகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. நம்மளுடைய தடுமாற்றத்திலும் அவிசுவாசத்திலும் குறைவிலும் அற்ப விசுவாசத்திலும் அவர் கூட இருந்து நம்மை அவருடைய சாயலுக்கு நேராய் தூக்கி எடுக்கிற நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அப்போ மரியாள்கிட்ட போய் சொல்றாங்க, அவ ஒரு மாதிரி நடுங்கிறா, ஒன்றும் தெரியல, எப்படி ஆகும் அப்படிங்கிற. அப்போ பதில் சொல்லிட்டு சொல்றாரு, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அப்போ சொல்லிட்டு முடிச்சோன்னு மரியாள் சொல்றார், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். அந்த சொன்ன வினாடியே விதை விதைக்கப்பட்டுருச்சு. அப்படியே கருவில் கத்தர் அழகாய் கர்ப்பப்பையில் அந்த கருவை வச்சுட்டார். ஆமென். அது வளர ஆரம்பிக்குது. ஆமென். விதைக்கப்பட்டு விட்டது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது ஆமென் சொல்லுகிறீர்களோ, எதெல்லாம் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து பேசுகிறீர்களோ, உங்க வாழ்க்கையில உங்க கருவறையில அவைகள் வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது. நிச்சயம் அது ஒரு நாள் துளிர்க்கும், அது தழைக்கும், அது முழு உருவம் கொண்டு உங்க கண்ணுக்கு முன்பாக மாம்சமாவதை பார்ப்பீர்கள். இந்த மாதம் அநேக அறுவடைகளை காண்கிற மாதமாய் இருப்பதாக. ஏராளமாய் விதைத்த விதைகளுக்கெல்லாம் இந்த மாதம் விளைச்சலை எட்டி பார்ப்பதாக. ஆமென். உங்க குடும்ப வாழ்விலும் சரி, உங்களுடைய பொருளாதாரத்திலும் சரி, உங்களுடைய சரீர ஆரோக்கியத்திலும் சரி, அவருக்காக நீ எதையெல்லாம் பிரயாசப்பட்டு ஏக்கப்பட்டு இந்த காரியமெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நான் செய்யணும், ஆண்டவருக்காக நான் செய்யணும், கர்த்தர் என்னை இவ்வளவு அழிவிலிருந்து என்னை முதுக்கி எடுத்திருக்கிறார், இவ்வளவு நஷ்டத்திலிருந்து எங்களை உயர்த்தி இருக்கிறார், இவ்வளவு இக்கட்டிலிருந்து என்னையெல்லாம் இரக்கத்தை காண்பித்து ஆசீர்வாதத்தினால் கனத்தினால் மகிமையினால் முடிசூட்டி இருக்கிறார் என்று சொல்லி ஆச்சரியத்தோடு உங்கள் விளைச்சலை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமென். சத்தமாய் ஆமென் சொல்லலாமே. அப்போ மரியாள் சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. பேதுரு சொல்றார், நான் முழுவதும் பிரயாசப்பட்டு ஆண்டவரே, நான் இந்த கலிலேயா கடல் அத்துப்படி எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஆழத்தில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மீனெல்லாம் கிடைக்கும்னு எங்களுக்கெல்லாம் அத்துப்படி, ஆனால் என்னமோ தெரியல, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு சின்ன மீன் இப்போ கிடைக்கல, இப்போ நான் அலசிட்டு இருக்கிறேன். ஆயினும் அவருடைய பிரசங்கத்தை கேட்குறாரு, போட்டை கொடுத்துட்டு சொல்றாரு பேதுரு, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அதுதான் விதை, அதுதான் விதை, அதுதான் விதை. ஏதோ எதிர்மறையான சூழ்நிலை, எதுவுமே சாதகம் இல்லை, ஏமாற்றம், வெறுமை, நம்பிக்கையெல்லாம் சுக்குநூறா போயிருச்சு.
இன்றைக்கு கிடைக்கிற மீனை வச்சு எதையோ அதை இஎம்ஐ கட்டலாம், இங்கே கொடுக்கலாம், அங்கே கொடுக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், 1008 எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் கரை சேர்ந்த பொழுதோ கையில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் சர்வ வல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் நம்புகிறவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அதன் மத்தியில் வெறுமை, ஏமாற்றம், ஒரு விதமான மனசுக்கு ரொம்ப சங்கடம். அதன் மத்தியில் கர்த்தர் படகை கேட்குறாருங்க. சரி, எனக்கு படகு கொடு பாப்பா, ஒன்றுமே கிடைக்கல, இது இல்லை. எங்கே சில நேரத்தில் எல்லாமே இல்லை என்கிற சூழ்நிலை வரும்போது கர்த்தருக்கு கொடுக்கலாம், அல்லது கர்த்தர் எதாவது கேட்டால் செய்யலாம், அது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம், ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கலாம், அல்லது மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நேரத்தில் நம்மளே கடன் பட்டு இருப்போம், நமக்கே அடுத்த நாள் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் சில நேரத்தில் சபைக்கு வரும்பொழுது அந்த 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 சகோதரருடைய குடும்பத்திற்காக கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கலான்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? நான் சொல்கிறேன், நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். எப்படி பேதுரு போட்டை கொடுக்குறானோ, பரவாயில்ல ஒன்றுமே எனக்கு கிடைக்கல, ஆண்டவர் சரி இந்தாங்க ஆண்டவரே கொடுக்குறார். பேதுருவின் போட்டில் ஏறி பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த கலிலேய கடற்கரையில் அத்தனை பேருக்கும் அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, விசுவாசித்தார்களோ விசுவாசிக்கவில்லை, ஆனால் பேதுரு விசுவாசித்துட்டான். பேதுரு அதை மனசார நம்பினான். அப்புறம் சொல்கிறாரு, நீ வலைய வலதுபுறமாக போடு, படகா கொஞ்சம் ஆழத்தில் தள்ளிட்டு போக. முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடையாது, பரவாயில்ல நீ போ. அவன் போகிறான், வலையை விரிக்கிறான். 2 படகுகள் நிறையத்தக்கதான மீன்கள், விளைச்சலை. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு சொல்லுகிறேன். ஒரு வெறுமையான துவக்கம் மாதிரி இந்த 1ஆம் தேதி உங்களுக்கு இருக்கலாம். இந்த பொழுது விடிஞ்சிருச்சு, யாருக்கு என்ன பதில் சொல்லலாம், என்ன செய்யலாம், என்ன பேச்சலாம், அவங்க அப்படி கேட்பாங்களே, இவங்க இப்படி கேட்பாங்களே அப்படின்னு நினைக்கலாம். இந்த 6வது மாதம் உங்களுடைய வாழ்வில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறுவடையை செய்வதற்கு ஜீவனுள்ள தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையுள்ளவராய் ஆமேன் சொல்லலாமே, சத்தமா ஆமேன் சொல்லலாம். எம்டி படகை நிரப்பத்தக்கதான அறுவடையை அவர் கொடுக்க முடியும். ஒருவேளை இரவுல தான் மீன் பிடிக்கலாம் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்றால் பகலையும் மீன் பிடிக்கலாம். இல்லது இந்த இடத்துல இந்த பிசினஸ் இப்படித்தான் போனா தான் எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சொல்லலாம். இல்லை, அதையும் தாண்டி உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற நல்ல தேவன். சத்தமா ஆமென் சொல்லலாமே. எவ்வளவு மகத்துவமான தேவன் பாருங்க. பஞ்ச காலத்தில் 100 மடங்கு விளைச்சல், கன்னியின் வயிற்றிலே கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், எம்டி போட்டை நிரப்பச் செய்கிறார். இதெல்லாம் ஒரு விதையும் அவர் தான் கொடுக்கிறார். விதைக்காக நாம் ஒன்றும் பிரயாசப்படல, அவரே கொடுக்கிறார். நம்ம பிரயாசம் என்ன? அவர் வார்த்தையை விசுவாசிப்பது தான் உங்களுடைய பிரயாசமா இருக்கட்டும். அவர் வார்த்தையை நம்புவது உங்களுடைய பிரயாசமா இருக்கட்டும். சத்தமாய் ஆமென் சொல்லாமே. சரி, இந்த ஏசாயா 9:3 வருகிறேன் பாருங்க. இந்த வசனம் பாருங்க, ஏசாயா 9:3, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஆமென். அறுப்பில் மகிழ்கிறது. அறுவடை என்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் அறுவடையின் ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த வசனத்துல எத்தனை நன்மைகள் வருதுன்னு பாருங்க. அறுவடையின் ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை விசுவாசித்து செயல்படுவீர்கள் என்றால் நிச்சயம் திரட்சியை உங்க வாழ்வில் பார்ப்பீர்கள், பெருக்கத்தை உங்க வாழ்வில் பார்ப்பீர்கள், மகிழ்ச்சியை பார்ப்பீர்கள், கொள்ளையை பங்கிடுவதை பார்ப்பீர்கள், களி கூறுகிறதை பார்ப்பீர்கள். ஆமென். 5 காரியத்தை பார்ப்பீர்கள். 1 திரட்சியை பார்ப்பீங்க, 2வது பெருக்கத்தை பார்ப்பீங்க, 3வது மகிழ்ச்சியை பார்ப்பீங்க, 4வது பங்கிடுவீங்க. உங்களுக்கு போதுமானதுக்கும் அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பங்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. ஆமென். நிரம்பி வழிஞ்சாதான் என்ன பண்ணுவீங்க? ஷேர் பண்ணுவீங்க. ஆமென். மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க, மற்றவர்களுக்கு படி அளக்கக்கூடிய நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்வில் கொடுக்கிறார். ஆமென். அப்போ
திரட்சியை பெருக பண்ணினீர், மகிழ்ச்சியாக்கினீர், பங்கிட்டு கொடுத்தீர், கழிகூறச் செய்தீர். இந்த மாதத்திலிருந்து அந்த நன்மைகள் எங்கள் வாழ்வில் ஆக்டிவேட் ஆவதாக, என்றுமில்லாத அளவு அது துவங்குவதாக. அந்த நன்மைகள் எங்கள் கூடாரத்தின் மேல் நிழலிடுவதாக, எங்கள் பிள்ளைகள் மேல் தங்கி இருப்பதாக, சந்ததியின் மேல் தங்கி இருப்பதாக, பெற்றோரின் மேல் தங்கி இருப்பதாக. அறுவடையின் ஆரம்பம் இனிதே துவங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு குடும்பத்திலும் அது உண்டாவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் அது வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமென். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியான தேவன். இந்த 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 வாக்கு தத்தமே மேசியாவினுடைய பிறப்பின் சங்கீதம். இது மேசியா ஒரு நாள் பிறக்க போகிறார், அவரை நினைவு கூறுகிற, அவர் பிறப்பார், வருவார், அவர் வரும்பொழுது என்ன நடக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாய் அவர் பிறப்பதற்கு பல ஆயிரங்கள் ஆண்டுகள் முன்பதாகவே சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் சொல்றார், அவர் பிறக்கும் பொழுது எந்த இடத்துல ஊழியத்தை துவங்குவார் என்பது இது இந்த வசனம் தீர்க்கமாய் சொல்லுதுங்க. கன்னியின் வயிற்றில் பிறப்பார், கலிலேயாவில் இருந்து தன் மகிமையை வெளிப்படுத்துவார். இந்த 9வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுது பாருங்க. 1வது வசனம், ஆகிலும் நான் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாக ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. அவர் பிறக்கும் பொழுது இந்த செபுலோன் நப்தலி நாட்டை இங்கிருந்து தான் தன் ஊழியத்தை துவங்குறாராமா. கலிலேயா நாட்டில் இருக்கிற இந்த இடம் பகுதி பாருங்க. இதே போலத்தான் பல 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இயேசு மாம்சத்தில் பிறந்த பொழுது இதே இடத்துல தன் ஊழியத்தை துவங்கினார். தீர்க்கதரிசிகள் சொன்னது நிறைவேறத்தக்கதாக, இனி இது இருண்டு இருப்பதில்லை என்பதற்கு அடையாளமாய் இருளில் இருக்கிற ஜனங்கள், மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார் என்பதற்கு அடையாளமாய் இயேசு கலிலேயா எங்கும் நடந்து சுற்றித் திரிந்தார். ஆமென். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தீர்க்க தரிசனமாய் சொன்னது. அந்த ஜாதியை திரளாக்கினா இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு கோத்திரத்திற்குள்ள வந்தார் பாருங்க. தன்னுடைய ஒரு சொந்தமான ஒரு சின்ன கூட்டத்தை கர்த்தர் தெரிந்துள்ளார். ஆபிரகாமின் மூலமாய் ஈசாக்கின் மூலம் யாக்கோபு, 12 கோத்திரம். அப்படி இஸ்ரவேல் ஜனங்களாய் மாறுது. அவர்கள் ராஜாக்களாக, நியாயாதிபதிகளாக அவர்கள் எல்லாம் ஆளப்படுகிறார்கள். அப்படி கொண்டு வந்து அந்த சிறு கூட்டத்திற்கு வழியாய் இந்த பூமியிலே தேவன் பிரவேசித்து, அவர் சொல்றார், இந்த சிறு கூட்டத்துக்கு மட்டுமல்ல அந்த ஜாதியை திரளாக்கி என்று சொன்னால், இந்த ஜாதியை கொண்டு அவரை அறியாது இருக்கிற புறஜாதிகளும் தேவனுடைய குடும்பத்துக்கு வரும்படி கர்த்தர் இந்த பூமியில உதயமானார். ஆமென். அந்த ஜாதியை திரளாக்கி, நான் சொல்றேன், இந்த நாட்களில் என்றும் இல்லாத அளவுக்கு தன்னுடைய சபையில் ஆத்துமாக்களின் திரட்சியை கொடுப்பாராக. நான் அதை விசுவாசி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அறுவடையில் ரெண்டு அறுவடையை நான் நினைச்சேன். ஒன்று, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அறுப்பின் அறுவடை, விதைக்கும் அறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் பரலோக ராஜ்யத்தின் அறுவடை ஒன்றுக்குள் இருக்கிறது. அந்த அறுவடைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாய் கொண்டிருந்து அந்த வேலையை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமீன். இயேசு பூமிக்கு வந்து பார்க்கிறார், திரள் கூட்ட ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே, இவர்களுக்கு நல்ல மெய்ப்பர்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆமென். மெய்ப்பனில்லாத கதிரெல்லாம் விளைஞ்சு அப்படியே முத்தி இருக்குதாமா, அறுவடைக்கு ஆட்கள் தேவை என்று சொல்லுகிறார். நான் சொல்றேன், ஒரு பரலோக அறுவடைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்வில் விதைப்பும் அறுப்பும் அறுவடையும் கர்த்தர் ஒருபொழுதும் மாற்ற மாட்டார். அவர் உண்மையுள்ளவர், பொய்யுரையாதவர். ஆனால் நம்ம எதற்காக நமக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார், எதற்காக ஆரோக்கியத்தை, எதற்காக இந்த பொருளாதார நன்மை, எதற்காக இப்பேற்பட்ட ஒரு குடும்பம், எதற்காக இப்பேற்பட்ட ஒரு சூழல், இப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு, வெற்றி, ஜெயம், முன்னேற்றம், ஆசீர்வாதம், இவைகள் எல்லாம் அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, வேற ஒன்றும் கிடையாது. அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் பல 1000 கோடி உங்களிடத்தில் இருந்தாலும் தரித்திரனுகிட்ட பணம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். உங்கள் மனசை நீங்கள் திறந்து கொடுக்கல, உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கல. எனக்கு இருக்கிற கட்டடம், எனக்கு இருக்கிற லேண்டு, எனக்கு இருக்கிற பொறுப்பு, எனக்கு இருக்கிற சகல நன்மைகளும் அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக. இதை மனசில் வைங்க. எதுவும் நம்ம போட்டு கொண்டு போக முடியாது. மீறி போனால் நம்மகிட்ட இருக்கிற சொத்து ஒரு தலைமுறை மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு அடுத்தவன் கைக்கு போயிடும். அறியாதவன் அதை அனுபவித்து கொண்டு இருப்பான்.
இதுதான் அப்படியே போயிட்டே இருக்குது. அதனால சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் என்னவெல்லாம் கொடுக்குறாரோ அதை எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துங்க. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தின் அறுவடைக்கு விளைந்த நிலம் போல கதிர்விட்டு எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆயத்தமாகி காத்திருக்கிறாங்க. கர்த்தாவே என்னை அனுப்பும் அதை அறுவடை செய்வதற்கு. கர்த்தாவே என்னை பேச வையும் ஆண்டவரே, என்னை சந்திய வையும் ஆண்டவரே, எனக்கும் அவர்களுக்கும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு இடத்துல போகும்பொழுது பேசும்பொழுது ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அதை சொல்ல முடியாது? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. என்றும் இல்லாத அளவுக்கு இந்த ஜாதியை திரட்சியாக்கி என்றது போல இந்த AFT சபையை திரட்சியாக்குவதற்கு தேவனுடைய கரம் எங்கள் மேல் அமருவதாக. ஆலயம் கட்டுவதை காட்டிலும் ஆத்துமாக்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு உண்டாவதாக. இந்த பட்டணத்தில் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உம்மை உயர்த்தி பிடிக்கிற, சிலுவையை உயர்த்தி பிடிக்கிற, ரத்தத்தை உயர்த்தி பிடிக்கிற, வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிற அற்புதமான ஆலயமா எழும்பட்டும். அநேகர் இதில் வந்து தஞ்சம் அடைவார்களாக. ஆமென். அந்த ஜாதியை திரளாக்கி அதை பெருக பண்ணி அதுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து அதை பங்கிட செய்ய பாருங்க. பங்கிடும்படி கர்த்தர் இந்த நாட்களில் அதை ஆரம்பித்து விட்டது. ஆமென். எப்படி சத்துரு வந்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் வஞ்சகமாக பிடிச்சி வச்சுக்கிட்டான். அதுதான் சொல்ல, பலவான் ஒருவன் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் பறித்து கொண்டு அவனுடைய அரண்மனையில் அப்படியே காவல் காத்து வச்சிருக்கிறான். வேதம் சொல்ல, அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொண்டு அவனுக்குள்ளே போய் அந்த அரண்மனைக்குள்ள எதையெல்லாம் அவன் வைத்திருக்கிறானோ அத்தனையும் கொள்ளையிட்டு அதை வெளியே கொண்டு வந்து அதை தம்முடைய ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். இது கல்வாரி சிலுவையில் இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாய் நடைபெற்றது. 4000 ஆண்டு காலமாய் ஜனங்களை அடிமைத்தனப்படுத்தி பாவத்தின் வலையில எல்லா தீமையின் இருளில அப்படி அடிமைப்படுத்தி வச்சுட்டான். நாளொன்று வந்தது, காலம் நிறைவேறினுடனே கன்னியின் வயிற்றிலே, ஸ்திரீயின் வயிற்றிலே பிறந்த அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாய், தன்னுடைய மரணத்தின் மூலமாய், தன்னுடைய ரத்தத்தை சிந்தினதின் மூலமாய், எல்லா பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டதின் மூலமாய், சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டதன் மூலமாய், தேவனால் சபிக்கப்பட்டவராய் தொங்கினதின் மூலமாய், தேவனால் நிராகரிக்கப்பட்டவராய் இருந்ததின் மூலமாய் மீட்பை ஏற்படுத்தி அவன் நினைச்சிட்டான் இந்த இயேசுவை கொன்னுட்டா எல்லாமே முடிஞ்சிடணும். ஆனால் அந்த மரணமே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை கொடுத்து அவனுடைய உடைமைகளுக்குள்ள போய், அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போய், அவன் இருக்கிற இடத்துக்குள்ளே போய் அவனை கொள்ளையிட்டு எதையெல்லாம் உரிந்து வைத்துட்டானோ வஞ்சகமாய் ஆதாமினிடத்திலிருந்து பறித்து கொண்ட சகலத்தையும் உரிந்து கொண்டு இன்று சபைகளுக்கு அவர் பங்கிட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதிகாரத்தை கொடுத்துக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார், இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவன். அறுவடையை காண்பீர்கள். இந்த 6வது மாதம் உங்க கண்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆரோக்கியத்தின் அறுவடையை காண்பீர்கள், நன்மையின் அறுவடையை காண்பீர்கள். எதுவெல்லாம் உங்க மனசை டிஸ்டர்ப் பண்ணுதோ, எதுவெல்லாம் உங்க மனசை அப்படியே சோர்ந்துகுள்ளாக்குறதோ, முன்னேற தடை செய்யற மாதிரி இருக்குதோ, தடுமாற்றம் பண்ணுதோ, உங்களை எல்லாம் அப்படியே கசக்கி புளிகிற மாதிரி நெருக்கிறதோ, கர்த்தர் உங்க கண் பார்க்க அதுல எல்லாம் மீட்பை கொடுத்து, விடுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, நன்மையை கொடுத்து, வெற்றியை கொடுத்து இந்த மாதம் அறுவடையை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். தேவன் உயிர்த்தெழுந்த இயேசு பேசின முதல் வார்த்தை, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? எனக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். எதை வேணா பேசியிருக்கலாமே, எதை வேணா பேசியிருக்கலாமே, எதை வேணாம், நான் இதோ உயிரோடு எழுந்து விட்டேன் இப்படி சொல்லி இருக்கலாமே, பிரம்மாண்டமா தன்னை வெளிப்படுத்தி காட்டி இருக்கலாமே. ஏன்னா அது நடந்தது, அப்பேற்பட்ட காரியம். ஆனா இயேசு அப்படி பேசல. எனக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இந்த மகதலேய மணியாக்கு ரொம்ப ஏக்கங்க ஜாஸ்தி, அன்பு ஜாஸ்தி. சில நேரத்தில் அன்பு கண்ணெல்லாம் மூடி இருன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அன்பு கண்ணை மறைச்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதிகாலை இருட்டோடு வேதம் சொல்லுது. அதிகாலை இருட்டோடு அந்த கல்லறைக்கு ஓடுறாங்க. தனியாக தான் வராங்க சார், ஸ்திரீகள்னு சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் தனியாக தான் வந்திருப்பாங்க. ஏக்கம்
தைலத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. சில ஸ்திரீகளை கூட்டிட்டாங்க. ரைட், ஓகே. அவங்க வராங்க. வந்து தூரத்தில் வந்து பார்க்கும்போது இவங்க வரும்போதெல்லாம் நமக்காக கல்லை யாரை புரட்டுவா, எப்படி அந்த தைலத்தை போய், அதாவது ஏன் தைலத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, எகிப்தியர் வந்து பதப்படுத்துவாங்க, இந்த யூதர்கள் வந்து தைலத்தை அதை உடலும் பூசுவாங்க. அந்த தைலத்தை பூசும்போது அந்த அப்படியே அந்த காயம் இருக்குது பாருங்க, ரணம், அப்படியே சரீர பிண்டங்கள்லாம் பிற்கப்பட்ட அந்த தைலம் பூசும் பொழுது அந்த பார்க்கறக்கு அகோரமாய் காட்சி அளிக்கிற அந்த சரீரம் அந்த தைலம் பூசுனா சாஃப்டாக அப்படியே ஒரு பார்க்கத்தக்க ரூபமாக இருக்குமாமா. அதுக்காகத்தான் அந்த தைலம், விலையேறப்பெற்ற தைலத்தை தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி சரீரத்துக்கு போய் அந்த தைலத்தை பூசணும். ஏன்னா காயம், ஏராளமான காயம், சத பிண்டமே இல்லை, அப்படியே உருக்குலைஞ்சு தொங்கின பார்வை. இந்த மரியாள் மட்டும்தான் அவர் கைது செய்யப்பட்ட அந்த நாளிலிருந்து அவரை போய் அடக்கம் பண்ணுற வரையும் கூடவே இருந்தாங்க. அவருடைய அன்பு, அவருடைய ஏக்கம். ஏன்னா தன்னிடத்தில் 7 பிசாசு இருந்தது, அதை விரட்டி இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருந்துச்சு, ஆனால் நன்மையுள்ள அர்த்தமுள்ள வாழ்க்கையை கொடுத்தார். அந்த அன்பு மாறல பாருங்க. நான் அவர் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் ஒருவேளை அவங்களுக்கு புரியாது. ஏன்னா இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். நோவா காலத்தில் சொன்னார் மழை வரும்னு, மழையே பார்க்கல யாரும். மழை வரும்னு சொன்ன யாரும் நம்பலை. ஆனால் தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செஞ்சார் பாருங்க. எல்லாம் இவங்களை ஏளனமா. ஸோ இந்த மரியாளும் அப்படியே வளர்ந்து மரித்து உயிர் தெழுந்தார் என்பது அத்திப்புத்தார் போல நடக்கிறது ஒன்று. அதுவும் இயேசு 3 உயிர் தெழுதலை பார்க்கும்போது உடனே மரித்த லாசருவின் மகளை எழுப்பிட்டார். 400 விதவை நேற்று மதித்து இன்றைக்கு ஒருவேளை அடக்கம் பண்ண போகும்போது எழுப்பிட்டார். லாசருவை 3 நாள் கழித்து எழுப்பிட்டார். அதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் இயேசுவின் மரணம் வந்து அவங்களால ஜீர்ணிக்க முடியல. சரீரம் உயிரோடு எழுப்பின அவரையே கொண்டுட்டாங்க. இவர் தான் அற்புதம் செஞ்சார், இவர் தான் நன்மை செஞ்சார், இவர் தான் நன்மை செய்கிறவராக சுற்றி தேர்ந்தார். என்னுடைய பிசாசின் வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினவர், என்னுடைய கெட்ட பாதிலிருந்து நன்மையாய் மாற்றின அந்த தேவனே மரிச்சிட்டாரு. அதுவும் சாதாரண மரணம் அல்ல, சரீரம் பிற்கப்பட்டது. காணத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. மனுஷரை பார்க்கிலும் அவருடைய ரூபம் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் அந்த கேடு அடைந்தது. அந்த அளவுக்கு அகோரமா இருந்துச்சாமா. அப்பேற்பட்ட காட்சியை அந்த மகதிலே நான் மரியா பார்த்துட்டான். உயிரோடு எழும்புவார்கள் என்பதற்கு அந்த ஒரு மனசு இல்லை, நம்ப முடியல. ஓடுறா, எப்படியாவது சரீரத்தை பார்த்து இந்த தைலத்தை பூசலான்னு. யாரெல்லாம் அந்த கல்லை தள்ளி வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே ஓடுறா. இருட்டில் பாருங்க, வெடியவே இல்லைங்க, இருட்டு. போய் பார்க்குறா. அவளுக்கு ஆச்சரியம், கல் திறந்திருக்கிறது. ஒன்று ஆச்சரியம், ஒன்று அங்கலாய்ப்பு. எவ்வளோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டானா நடக்குது சரீரத்தை. என்ன அப்படியே ஒரு அங்கலாய்ப்பு. இவ பார்த்துட்டு இருட்டோட திரும்பி ஓடுறா. எங்க சீசரில் இருக்கிற இடத்துக்கு ஓடி போய் பேதுருவுகிட்டையும் இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்த சீசன் யோவான்ட்டையும் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் அப்பா நான் கல்லறைக்கு போனேன், கல் திறந்து கிடக்குது, சடலம் இல்லையாட்டாக்குது, நான் உள்ளேயே போகல, கல் திறந்து இருக்குதுன்னு சொன்னோன்னே இவங்க 2 பேர் வாங்க ஓடுறவங்கட்டு 3 பேர் இப்போ மறுபடியும் எங்கே போகிறாங்க? கல்லறைக்கு போகிறாங்க. கல்லறைக்கு போனோன்னே யோவான் பயங்கரமாக ஓடிட்டான். யார் நேசம் ஜாஸ்தி? யோவான் ஃபஸ்ட்டு ஓடிட்டார். ஓடிட்டு போய் கல்லறைக்கு போனால் அங்கே கடைசியில் போய் நின்றுக்கிட்டாரு. பின்னாடி பேதுரு வரார். பேதுரு டக்குன்னு வந்து பார்த்துட்டு தைரியமாக உள்ளே போகிறாரு. ஆமே, தைரியமாக உள்ளே போய் அந்த சிலையெல்லாம் சுருட்டி வைக்கப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு அப்படி வெளியே வராரு. ஆமாப்பா, அவர் சொன்னபடி உயிர் தெழுந்திருப்பார் ஆட்டாக்குது அப்படின்னு ஒரு அசம்சனில், ஒரு யூகத்தில் தான் அவங்க அந்த கல்லறை விட்டு வெளியே வர்றாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவர் தான் உயிரோடு இருக்கும் பொழுது உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்ன வாக்கியத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவம். அது முடிச்சோன்னே அந்த சீனில் பேதுருவும் இல்லை, யோவானும் இல்லை, அப்படியே வெளியேறிட்டாங்க. ஆனால் மகதலேனா மரியாள் மட்டும் அங்கேயே இருக்கிறா. அங்கேயே அழுதுட்டு இருக்கிறா. ஏன் அழுகிறான்னு சொல்லி அவருடைய உள்ளத்துக்கு மட்டும் தெரியும், தேவதூதனுக்கு தெரியாது. தேவதூதனுக்கு உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. இவ அழுதுகிட்டே இருக்கிறா, ஏக்கத்தகிறா. அப்புறம் 2 தூதர்கள் இவ அழுகிறத பார்த்துட்டு பேசுகிறாங்க.
ஸ்திரீயே ஏன் அழுகிறாய். அந்த வார்த்தையை சொன்னோன்னா உள்ளுக்குள் இருக்கிறது கொப்பளிச்சுட்டு வருது. உள்ள என்ன ஏங்கிட்டு பொங்குதோ அத்தனையும் அப்படி வெளியே வருது. இல்லை, எங்கள் ஆண்டவர் இங்கே வச்சுருந்தாங்க, அவங்க சரீரத்தை காணோம், எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்களாம். நீங்கள் வச்ச இடம் உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். வார்த்தையை சொல்லி முடிச்சோன்ன அவளை அறியாம பின்னாடி திரும்புறா. நல்லா கவனிச்சுங்க. அப்படி திரும்பும் பொழுது அங்க ஒருத்தர் அழகா அப்படியே ஏதும் அறியாதது போல் அங்கே இருக்கிறார். அவரை பார்த்துட்டுன்னு அவர் சொல்றார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய். பாருங்க, உயிர் தெழுந்த இயேசு ஒரு பிரதானமான வேலை என்னன்னா, தான் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலம், எப்படி பழைய உடன்படிக்கையில் ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த காளை வெள்ளாட்டுக்காடாவின் ரத்தத்தை எடுத்து ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே போய் அந்த கிருபாசனத்தின் மேலே அந்த ரத்தத்தை தெளிக்கணும். பாருங்க, அப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்யணும். அந்த வேலை முக்கியமான வேலைங்க. இயேசு உயிர் தெழுந்த சொந்த ரத்தத்தினால மகா பரிசுத்தமாக பிதாவின் சிங்காசனத்துக்கு வாசமாயிருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவரிடத்துல போய் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அது முக்கியமான வேலை இருக்குதுங்க. ஆனால் இவ இருட்டோடு வந்து அழுகிறது அவர் அங்கே போக வைக்கலை, அவங்களோடு பேச வைக்குது. அவர் அங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் சீசர்கள் தூதர்கள் மட்டும் ஃபஸ்ட்டு தெரியுறாங்க. அவர் சொல்லி முடித்த உடனே தூதர்கள்கிட்ட அந்த ஸ்திரீ சொல்கிறா, அவர் வைத்த இடம் சொல்லுங்கன்னு. அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்குறா. இயேசு அங்கே இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய். அது மட்டும் சொல்லலை, அப்புறம் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, யாரை தேடுகிறாய். ஏன்னா உள்ளம் யாரோ ஒருத்தர் தேடுது, சடலத்தை தேடுது, அந்த சரீரத்தை தேடுது, உள்ள ஏக்கம் பொங்குது. அவர் சொல்ற, யாரை தேடுகிறாய். யார்? அவர் தோட்டக்காரர் என்று அறிந்து, ஐயா ஐயா இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சு நான் சொல்றேன், மரியாளே. அந்த பேரை சொன்ன உடனே கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் உங்க அழுகையை ஆர்ப்பரிப்பாய் மாற்றக்கூடிய ஒரு அறுவடையின் தேவன் உங்களோடு இருக்கிறார். எதற்காக கண்ணீர் வடித்தீர்களோ, கண்ணீரெல்லாம் வற்றி போகக்கூடிய அளவு, கண்களே தொய்ந்து போய் சுருங்கி போய் கண்ணே சிறுத்து போகிற அளவு உங்க இருதயத்தின் ஏக்கத்தை வேதனையை வெளிப்படுத்தின அதே கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றுகிற அறுவடையின் தேவனா இந்த காலை வேளையில இந்த முதல் தேதியில உங்களோடு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மரியாளே, உன் அழுகை இன்றோடு முடிந்தது. அறுவடை ஆரம்பித்து விட்டது. அவன் உள்ள சந்தோஷம் அடைஞ்சு இயேசுவை தொட போறான். அவர் சொல்றாரு, இல்லை இல்லை, ஒரு முக்கியமான வேலை இருக்குது. முக்கியமான, நான் உயிர் தெழுந்துட்டேன். இப்போ பிதாவின் சமூகத்தில் போய் எந்த இரத்தத்தை கொண்டு மீட்பை ஏற்படுத்தினாரோ அந்த இரத்தத்தை பிதாவின் சமூகத்தில் நான் விதைக்கப் போகிறேன். அவர் தன்னுடைய சுய இரத்தத்தை கொண்டு போய் பிதாவின் சிங்காசனத்தில் விதைக்கிறாருன்னு சார். நமக்காக ரத்தம் விதைக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக அவருடைய ஜீவன் விதைக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக மீட்புக்காக, நம்மளுடைய நல்வாழ்வுக்காக தன்னுடைய ஜீவனையே, தன் சரீரத்தையே விதைக்க ஒப்பு கொடுத்தார். அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்றார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். அறுவடையின் ஆரம்பமாய் உயிர்த்தெழுதலின் முதற் பலனாய் இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார். அதுவே அறுவடையின் ஆரம்பம். அதன் பின்பாக அவரவர் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவோம். நமக்காக ரத்தம் விதைக்கப்பட்டிருக்கிறதுங்க. அந்த காரியத்தை சொல்றேன். நான் போறேன், நான் பிதாவின், உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும் என்று நான் ஏறி போகிறேன். நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அற்புதமான அன்றோடு நான் சொல்றேன், அதை சொல்லி முடிச்சோன்னு பொழுது விடிஞ்சிருக்கும். ஏன்னா அதிகாலை இருட்டோடு தான் போறாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. ஒரு புதிய உதயம் மரியாளுக்கு உதயமாகிவிட்டது. புதிய நாள் துவங்கி விட்டது. இனி அழுகையல்ல அறுவடை, இனி அழுகையல்ல அறுவடை. எதற்காய் நான் கண்ணீரோடு விதைத்தேனோ அது கம்பீரத்தோடு இருக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. பாருங்க, இன்னொரு ஸ்திரீயினுடைய காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன்.
திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36வது வசனம், 37, 38. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தின் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென். ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் அழகாய், இந்த லூக்கா என்ற ஆக்கியோன், லூக்கா எழுதின ஆக்கியோன் அழகாய் சொல்ல. லூக்கா ஒரு டாக்டர். அவர் சில காரியத்தை எழுதும் பொழுதெல்லாம் அழுத்தம் திருத்தமாக குறிப்பாக அது எழுதுவது அவருடைய வழக்கம். ஏன்னா அவர் ஒரு மருத்துவர். வியாதி என்று சொன்னால் 12 வருஷமான பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அப்படி தான் எழுதுவார். வெறுமனே பெரும்பாடுன்னு எழுத மாட்டார். ஸோ சில காரியத்தை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக அப்படி எழுதுவார் பாருங்க. அதில் சிறப்பு லூக்கா. அது ஒரு தெய்வீக ஆர்டரில் இருக்கும். அந்த லூக்கா நல்ல புஸ்தகம். அதனால தான் லூக்காவில் தான் மேக்சிமம் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய திரைப்படத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து தான் அதிகமாக எடுப்பாங்க. சரி, இங்கே பாருங்கள். இப்போ ஒரு ஸ்திரியை குறித்து எழுதுகிறார். அவள் பேர் அன்னாள். ஆமேன், ஆமேன், சத்தமா ஆமேன் சொல்லாமே. அன்னாள் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் கிரேஸ், கிருபை. நான் இதை படிக்கும் பொழுது இப்படி தான் அந்த அன்னாளை பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னா, அன்னாளின் அன்பு அவளுக்கு அறுவடையை கொடுத்தது. ஆமேன். யார் மேலே வைத்த அன்பு? தெய்வன் மேலே. தான் நம்பின அந்த தெய்வத்தின் மேலே அளவு கடந்த அன்பு. தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏராளமான எதிர்த்து வந்த புயலின் மத்தியில், இழப்பின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், தவிப்பின் மத்தியில், வெளியே சொல்ல முடியாத ஏக்கத்தின் மத்தியில் அன்னாள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு மட்டும் மாறல, குறையல, குறைஞ்சும் போகல, ஃபேடே ஆகலை. அது ஒருபொழுதும் அப்படியே தேய்பிரையாக போகல. ஆண்டவர் மேல் வைத்த அன்னாளின் அன்பு வளர்பிறை போல நாளுக்கு நாள், நாளுக்கு நாள். நீதிமொழிகள் ஒரு வார்த்தை சொல்லுது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்பதற்கு அன்னாள் மாபெரும் எடுத்துக்காட்டு. தன்னுடைய சூழ்நிலை எல்லாம் எதிர்மறைங்க. இங்க பாருங்க, வேதம் அழகாய் சொல்லுது 84 வயசு. 84 வயசில் இயேசு கிறிஸ்து பிறந்து தேவாலயத்துக்கு பிரதிஷ்டை செய்வதற்கு அந்த மோசையின் பிரமாணம் பட்ட 40வது நாளில் வரணும். 30 நாளுக்கு மேலே 40வது நாளுக்குள்ளே எங்கே வரணும்? தேவனுடைய ஆலயத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணணும். 8வது நாளில் விருத்த சேதனை பண்ணணும். அதுக்கப்புறம் 40ஆம் நாள் தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணணும். இது மோசையினுடைய முதற் பலன்கள் எல்லாரும் அங்கே கொண்டு வரணும் தேவாலயத்துக்கு. இது மோசையினுடைய பிரமாணத்தில் தேவன் கொடுத்தது. இப்போ பாருங்க, அப்படி தன்னுடைய மகனை 2 இளம் தம்பதிகள் தேவாலயத்துக்கு கொண்டு வராங்க. இந்த அன்னாலோ தேவாலயத்துக்குள்ளேயே இருக்கிற, அதாவது தேவாலயத்துக்குள்ளே போக முடியாது, தேவாலயத்துக்கு வெளியே முற்றத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவங்க தங்கி இருக்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்குரிய சில காரியங்கள் அதன் அடிப்படையில் தான் அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க. தேவாலயத்துக்குள்ளே ஆசாரியர் போகலாம், மற்ற ஜனங்கள் பலி செலுத்துறவங்கெல்லாம் போகலாம். இங்கே பாருங்க, இப்போ அங்கே இருக்கிறாங்க. இப்போ ஒரு இளம் தம்பதியர் தன்னுடைய குழந்தையோடு உள்ளே வருகிறாங்க. அப்படி வரும்பொழுது சிமியோன் ஆவியின் ஏவுதலினால் அனுப்பப்படுறான். அப்போ போய் அந்த குழந்தைய கையில் வாங்கிட்டு சொல்கிறான், ரட்சணியத்தை என் கண் கண்டதே. தேவனை அப்படியே இந்த குழந்தையை உயர்த்தி தீர்க்க தரிசனமாக பேசுகிறான். அவள் சொல்கிறான், இப்பொழுது என் சமாதானத்தோடு என் வீட்டுக்கு போக. இதெல்லாம் ஒரு நிழலாட்டமான ஒரு அர்த்தம் பாருங்க. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அதாவது சிமியோன் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம், அன்னாள் கிருபைக்கு அடையாளம்.
இந்த 2 பேருடைய வசனத்தினுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா, சிமியோன் சொல்கிறாரு, என் ரட்சணத்தை கண்டது, நான் எதற்காக இருந்தனோ அதை நான் பார்த்துட்டேன், இனி நான் சமாதானத்தோடு என்ன பண்ணுறேன், என் வீட்டையை காலி பண்ணிடுறேன். அதாவது நியாயப்பிரமாணம் அதோடு ஒரு ஸ்டாப் ஆகுது, நியாயப்பிரமாணத்தின் செயல்பாடுகள் அங்கே முடி வருது. இன்னும் இந்த பக்கம் அன்னாள்கிட்ட வந்தோன்னா, அன்னாளை குறித்து சொல்லும்போது, அன்னாள் தேவாலயத்தை விட்டு நீங்க கிருபை நீங்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கரா, இதுலேருந்து கிருபை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அடையாளம். இப்போது அவங்க வந்து கையில் ஏந்தி தீர்க்க தரிசனமாக பேசுகிறத அங்கே இருக்கிற அந்த அன்னாளும் கேட்கிறாள், அன்னாளும் பார்க்கிறாள். இங்கே பாருங்க, எத்தனை வயசு சொன்னேன்? 84. பெண், விதவை, குடும்பத்துக்கு எந்த அடையாளமும் இல்லை, கோத்திரம் மட்டும் ஆசேர் கோத்திரம். ஓகே. ஆனால் தன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற அந்த சம்பவம் எதை குறிச்சும் அவ திரும்ப அதனால் பாதிக்கப்பட்டதாக எந்த எழுத்தும் சொல்லப்படவில்லை. அவள் பாதிக்கப்படவில்லை. அவருடைய உள்ளம் கர்த்தர் மேல் அளவு கடந்த அன்பு இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக ஏராள ஆதாரம் இருக்கிறது இந்த 3 வசனத்தில். 1, அவள் தேவாலயத்தை விட்டு நீங்கல. 2, இரவு பகலாய் ஜெபித்திருக்கிறா, ஆராதனை செஞ்சிருக்கிறா, உபவாசம் செஞ்சிருக்கிறா. அது மட்டுமல்ல, வேதத்தில் கிடைத்த சுருள், கிடைத்த பத்திரம், கிடைத்த எழுத்து படிவம், அதையெல்லாம் வைத்து 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 மேசியா வருவார், என் ஜனங்களை மீட்பார், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள் அப்படிங்கிறத ஆணித்தரமாக விசுவாசித்து மட்டுமல்ல, நான் அவரை காண்பேன் என்று சொன்னார். என் கண்ணு அதை பார்க்கும், நான் அவரை தரிசிப்பேன், மேசியாவை நான் பார்ப்பேன். ஆணித்தரமானவன். அந்த ஒரு ஏக்கம், அந்த அன்பு நிறைஞ்சது பாருங்க. ஆனால் எந்த இடத்துல இது எல்லாமே ஒரு விதை, நல்லா கவனிச்சுக்குங்க. உபவாசம், அன்னாள் செஞ்ச உபவாசம், ஜெபம், ஆராதனை, சாட்சி பகிர்தல், வேதத்தினுடைய அந்த சுருள் இருக்கிறதெல்லாம் வாசிச்சு பார்க்கறதெல்லாம் விதை. எந்த காலகட்டத்தில் விதைச்சா? எல்லா சூழ்நிலையும் சாதகமாக இருக்கும்போது விதைச்சாங்களா? கிடையாது. சிறு வயதில் கல்யாணம் ஆயிடுச்சு, அநேக ஏக்கங்கள், அநேக எதிர்பார்ப்புகள், அதோ அநேக கற்பனைகள், கனவுகள். என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கணும். ஒருவேளை அவள் கன்னி பிராயம் முதல் உண்மையாலுமே நல்ல விசுவாசத்தில் தேறினவளாயிருந்தாள், விசுவாசத்தில் வளர்ந்த, நான் சொல்றேன் மரியாளுக்கு ஈக்குவலா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். மரியாள் எப்படி தேவகுமாரன் வருவதற்கு மரியாளை சூஸ் பண்ணாரோ, அப்பேற்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் இந்த அன்னாளுக்கு இளம் வயசில் இருந்திருக்கிறது. அளவு கடந்த நேசம் இருக்கிறது. ஆசேர் கோத்திரம் அடையாளமே இல்லை. எப்பொழுது சிதைக்கப்பட்டது தெரியுமா? கிறிஸ்துவுக்கு முன் கிமு 700வது ஆண்டிலேயே வடக்கு ராஜ்யத்தில் இருக்கிற 10 கோத்திரத்தை அசீரியர்கள் வந்து சூறையாடிட்டு போயிட்டாங்க. அந்த 10 கோத்திரத்தில் ஆசேர் கோத்திரம் அடிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், சிதைக்கப்பட்டார்கள், எல்லாரும் உயிர் தப்ப சிதறி போனார்கள். அதுல ஆசேர் கோத்திரம். அதுக்கு அப்புறம் அந்த 700 ஆண்டுகள், அதற்கு அப்புறம் தென் தேசத்தில் இருக்க அந்த 2 யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரத்தை மட்டும் அவங்க அந்த அசீரியர் வந்து விடலை, தொடலை. 10 கோத்திரத்தை ஜெயிச்சிட்டாங்க, அடிமைப்படுத்திட்டாங்க, சிதைக்கப்பட்டாங்க. ஆனால் யூதாவுக்குள்ள உள்ள வரல. அதுதான் அந்த சனகிரிப்பு, அந்த சம்பவம். நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இத்தனை காரியங்கள் எல்லாம் உங்கள் தேவனை நம்புனீங்கள, அவங்களாம் ஒன்றும் உதவாது, தேவனை நம்புங்கள்னு சொல்லுவான், ஆனால் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த முற்றத்திலேருந்து பாஷைகளை சீரிய பாஷையில் பேசுகிறாங்க, எபிரேய பாஷையில் பேசுகிறாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. அந்த ராஜா ஜெபிக்கும்போது கர்த்தர் அன்று இரவே தூதனை அனுப்பி 1,85,000 பேரை சங்கரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ யூதாவுக்குள்ள, தெற்கு ராஜ்யத்திற்குள்ள அசீரியர்கள் நுழையவில்லை. கல்வெட்டுகளும் சொல்லுது, சரித்திர ஆராய்ச்சியும் சொல்லுது, வேதமும் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். சத்தமாமேன் சொல்லாமே. 10 ராஜ்யங்களை சங்கரிச்சுட்டாங்க. இந்த ஒரு ராஜ்யத்தை, அந்த 2 ராஜ்யத்துக்குள்ள தெற்குக்குள்ள வர முடியல. அந்த வேத பண்டிதர்கள் எல்லாம் சொன்னாங்களாமா, ஒரு தேவ ஊழியர் இப்படி சொன்னார் பாருங்க, அந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் யுத்தங்கள் நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மரண காரியங்கள் அந்த இடத்துல நடந்து,
அநேக குழிகளில் பல எலும்புக்கூடுகள் ஒட்டுமொத்தமாய் போட்டு அடக்கம் பண்ணப்பட்ட அந்த எலும்பு குவியல்களை பார்த்துருக்க, எலும்புக்கூடு குவியல்களை பார்த்துருக்காங்க. அப்போ புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள், சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் என்ன அதை சொன்னாங்களா, இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட வியாதியோ ஏதோ ஒரு யுத்தமோ நடந்து இவ்வளோ பெரிய ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். 1,85,000 பேர்னா சும்மாவா தனித்தனியாக அடக்கம் பண்ண முடியுமா? அள்ளி போட்டுட்டு மூடிட்டு போயிட்டாங்க. அதான் சரித்திர ஆராய்ச்சி. ஏதோ ஒரு நோய் அவங்கள தாக்கிருச்சுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களாம்மா. அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த வேதத்தினுடைய ஆதார சான்றுகளை எதிர்த்து பேசுகிற அந்த இடத்துல அவங்களும் வாதாடினாங்களாம்மா. அவங்க அதை நிற்கும்போது பேசும்போது உங்கள் வேதத்தில் தூதன் கொன்னான் என்று சொல்லுகிறது, ஆனால் இங்கே சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தார்கள் என்று சொல்லுது. ஓகே, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் வேதம் சொல்லுகிறது தூதன் அடித்தான் என்று. எங்கள் வேதம் சொல்லுது ஒரே இரவில் 1,85,000 பேர் சங்கரிக்கப்பட்டார்கள். சரித்திர சான்றுகளும் புதைபொருள் ஆராய்ச்சி சான்றுகளும் சொல்லுது இல்லை, கொள்ளை நோயினால் அவர்கள் மரித்தார். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த வேத போதகர் இப்படி சொல்லுகிறார், ஒரே வாசல், எருசலேமின் வாசலுக்குள் நுழையவில்லை அசீரியர்கள். அந்த வாசலுக்கு அப்பால 1,85,000 போர் வீரர்கள் இருக்கிறார்கள். இந்த வாசலுக்கு இப்பால யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் இருக்கிறது. ஒருவேளை நோயினால 1,85,000 பேர் செத்தார்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எருசலேமின் வாயிலில் இருந்த அசீரியர்களை 1,85,000 பேரை கொள்ளை நோய் சங்கரித்தது என்றால் அந்த கொள்ளை நோய் எருசலேமுக்குள் நுழையவில்லை என்பது அற்புதத்திலும் அற்புதம். அவர் சொன்னாராம், நீ எந்த ரூட்ல வந்தாலும் சரி, எங்கள் தேவன் எங்களை பாதுகாக்கிற தேவன். வாத எங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. ஆமே. வடக்கர் சாம்ராஜ்யத்தை, வடக்கு கோத்திரங்களை அழித்த அதே அசீரியர் தெற்கு கோத்திரமாக யூதாவுக்குள் நுழைவில். ஏன்னா யூதாவு கர்த்தருடைய கிருபை அவன் மேல் இருக்குது. அப்படி இருந்தும் அவர்கள் வழி தப்பி அவர்கள் மோசம் போய் தேவனுக்கு விரோதமாக செஞ்சதுனால கிமு 610 பாபிலோனியர்கள் அந்த யூதரையும் சிறையாக்கி கொண்டு போனார்கள். ஆமென். இப்படி சிறையாக்கி கொண்டு போயிட்டு அவங்க அடிமையாகி போயிட்டாங்க. ஆசேர் கோத்திரமும் கலந்துருச்சு, காணாமல் போயிருச்சு. இப்போ பாருங்க, இப்படி அந்த ஒரு மறுபடியும் 70 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கோரேசை கத்தர் எழுப்பி தேவாலயத்தை கட்டி காரியங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, இப்படி மல்கியா முடிஞ்ச உடனே மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில எத்தனை ஆண்டுகள் சைலண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க? 400 வருஷம். 400 வருஷம் தீர்க்க தரிசன சத்தமோ கத்தருடைய வார்த்தையோ எங்கும் துணிக்கப்படவில்லை. அது சைலண்ட் பீரியட். எதுவும் பிரத்யட்சமான ஒரு காட்சியோ பிரத்யட்சமான ஒரு வெளிப்பாடு ஒன்றுமே இல்லை. 400 வருஷம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆசே கோத்திரத்தில் இல்லை, அந்த பானுவேலுடைய குமாரத்தி அன்னாள் எத்தனை வயசு? 84. இயேசு பிறந்து 40வது நாளில் தேவாலயத்துக்கு போகும் பொழுது அவளுடைய வயசு 84. அப்போ எப்போ பிறந்திருப்பா? அந்த இருண்ட காலம், சைலண்ட் பீரியட், சத்தமே இல்லை, பிரத்யட்சமான எந்த காட்சியும் இல்லை. அவரவர்கள் பாட்டுக்கு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் குறிப்பாய் குறைஞ்சது 315 ஆண்டுகள். அந்த வருடத்தில் எங்களுக்கு 84னா 314 வச்சுக்கலாம். அந்த வயசில் பிறந்தாங்க. இருண்ட காலம். எந்த பக்தியில் வளர்வதற்கு எந்த சூழலும் இல்லை. அவரவர்கள் மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறார்கள். தன் இஷ்டப்படி வாழுகிறார்கள். இருளில் இருக்கிறார்கள். அது ஆணித்தரமாக சொல்லி, இருளில் இருக்கிற ஜனங்கள், மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எப்பொழுது? இயேசு பிறக்கும் பொழுது. ஆனால் அதற்கு முன்பதாகவே இந்த ஆசேர் கோத்திரத்தாளாகிய அன்னாளுக்கு 84 வயசு. தன் இள பிராயத்திலே அவள் கர்த்தருக்காய் நின்றாள். கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையின் முதன்மை, என்னுடைய வாலிபத்தின் முதன்மை அவர். நான் எதனாலும் கரைப்படுத்திக்க மாட்டேன், எதற்கு நான் அடிபணிய மாட்டேன், எதற்கு என்னை நான் அடிமையாக ஒப்பு கொடுக்க மாட்டேன்.
மற்றவர்கள் எப்படியோ வாழ்ந்துட்டு போறாங்க, மற்றவர்கள் எப்படியோ இருந்துட்டு போறாங்க, மற்றவர்கள் எப்படி வேணா நடந்துக்க போறாங்க. என் வாலிபம் கர்த்தருக்கு, என் இளமை கர்த்தருக்கு, நான் அவருக்காக மட்டுமே இருப்பேன் என்று சொல்லி அந்த இருண்ட காலத்துல, அந்த எந்த சத்தமும் இல்லாத அந்த நாட்களில தேவனுக்காய் பற்றி எறிந்தவள் அன்னாள். தேவனுக்காய் பற்றி எறிந்த உள்ளம் கொழுந்து விட்டு எரியுதுங்க. 1000 கனவுகளோடு அவன் நினைச்சிருப்பான், நான் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மாதிரி நானும் குடும்பமாய் ஊழியம் செய்யணும், தேவனுக்காய் எழும்பணும், 1000 கனவுகள் இருக்கணும். எங்க கோத்திரத்துல ஆசேர் கோத்திரத்தின் வாக்குத்தத்தம் என்னவோ அதனை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நம்பி இருக்கலாம். ஆசேர் கோத்திரத்தின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆசேர் கோத்திரத்தின் ஆசீர்வாதம், ஆசேர் கோத்திரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது மோசே கடைசி நாட்களில் யோசுவாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கோத்திரத்தையும் பிளஸ் பண்ணுவான். அப்படி பிளஸ் பண்ணும்போது ஆசேர் கோத்திரத்துக்கு சொல்லுது, ஆசேர் கோத்திரம் அவன் நாட்களுக்கு தக்கதான பலன் இருக்கும். ஆமென். அவன் நாட்களுக்கு தக்கதான பலன். இங்க யோசேப்பு சொல்ற, அது யாக்கோப்பு சொல்றார். ஆதி ஆகமத்துல யாக்கோப்பு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி எகிப்துக்கு வந்தோன்னே தன் மரணம் அடையும் முன்பு அத்தனை கோத்திரத்தையும் கூட்டிட்டு வந்து பிளஸ் பண்ணுவாரு. அப்ப ஆசேரை பிளஸ் பண்ணும்போது என்ன வார்த்தை சொல்லுவாரு தெரியுமா? ஆசேருக்கு ஆகாரம் குறைந்து இருப்பது இல்லை. மோசே சொல்றாரு, உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும். நான் சொல்றேன், இந்த அன்னாள் அதை ஆணித்தரமா விசுவாசிச்சிருக்கிறார். என் நாட்களில் ஆகாரம் குறைஞ்சு போகாது, என் நாட்களில் பலன் குறைஞ்சு போகாது. நான் ஆரோக்கியம் 84 வயசு வரையும் எந்த பலவீனமும் இல்லாத இரவு பகலாய் ஆராதனை செய்து உபவாசித்து ஜெபம் பண்ணி சாட்சி பகிர்ந்து மீட்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவள் அன்னாள். ஆமென். ஆராதனை செஞ்சு ஜெபிச்சு பாட்டு பாடி துதிச்சு வேதத்தை தியானிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வேதத்தை தியானிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, வேதத்தை தியானிக்கிறாங்க, ஆராதனை செய்கிறாங்க. திரும்ப திரும்ப போது மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்தவங்க பார்ப்பாங்க, எட்டி எட்டி, என்னங்க அம்மாவை காணலை, இல்லை அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்ப்பாங்க, ஒரு வேளை காணலை. 2 நாள் கழித்து திரும்ப வந்து பார்ப்பாங்க, அப்போ வெளியே வந்து பார்ப்பாங்க. ஒரு 2 நாள் உபவாச ஜெபத்தில் சாப்பாட்டை மறந்து ஆண்டவரை துதிச்சாலும் அவங்க பலன் குன்றி போகவில்லை, குன்றி போகவில்லை, குன்றி போகவில்லை. இது ஆசேரின் ஆசீர்வாதம், ஆசேர் கோத்திரத்தின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம். நம்ம 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 மேல் இருக்கிற ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவையின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம். அந்த 12 கோத்திரத்துக்கு என்ன நன்மையோ ஒட்டுமொத்த நன்மையும் கிறிஸ்துவின் மூலமாய் நம்மேல் இருக்கிறது. நம்மேல் இருக்கிற ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் ஆசீர்வாதம். அந்த கிறிஸ்துவுக்குள்ள 12 கோத்திரமும் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்கப்பா. இந்த 3 வசனத்துல நிறைஞ்சு இருக்கிறாங்க, அந்நாள் நிறைஞ்சு இருக்கிறாங்க. வாழ்க்கையின் 84 ஆண்டுகளின் செய்தி சுருக்கம் போல அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பயோகிராஃபியே இந்த 3 வசனம் தான். இதுதான் என்னுடைய லைஃப், அவ்வளோதான், முடிஞ்சுது. 84 ஆண்டுகள் ஜம்முன்னு. 7 வருஷம்தான் அவர் இறந்துட்டாரு. 1000 கனவுகள் இருந்தது, வாலிபத்தை கொடுத்துட்டாங்க. ஊழியத்தை அது கல்யாணம் பண்ணி 7 வருஷம் அது குழந்தை இல்லையாடுறாகுது. அதை குறித்து எந்த ஆதாரம் எதுவும் இல்லை. கணவனும் மறிச்சிட்டாரு, அங்கலாய்க்கல, ஏக்கப்படலை. ரைட், ஓகே ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் உம்முடைய சித்தம் என்ன? இந்த சூழ்நிலையில் நான் எப்படி வாழணும்? இந்த சூழ்நிலையில் நான் எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு சூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை இன்னொரு கல்யாணம் பண்ணி ஊழியம் செய்யலாம், தப்பு கிடையாது. அவங்க வந்து சொல்ல, இல்லை இல்லை எனக்கு வேண்டாம், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், இனி அவர் தான் எனக்கு தஞ்சம். வாலிப வயசுங்க, சின்ன வயசுங்க. இன்னொரு காரியம் இது பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஒருவேளை உறவினர்கள் சொல்லி இருக்கலாம், பெற்றோர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு அற்புதமான ஆழமான ஒரு அன்பின் தீர்மானம். எரிச்சலையோ கசப்புலையோ பொறாமையிலையோ அது நம்ம பாதிக்கப்பட்டணுமே அப்படிங்கிற அந்த ஒரு தோல்வியிலையோ அந்த முடிவு எடுக்கலை. அன்பினால் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே இருந்து நிறைவாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்து அவள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறா. இல்லை, இனி என் வாழ்நாள் எல்லாம் அந்த மேசியாவுக்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், அவருக்காக மட்டுமே நான் வாழ்வேன்னு சொல்லி தேவாலயத்துக்குள்ளே போனால்
அதுக்கப்புறம் அவள் தேவாலயத்தை விட்டு நீங்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நிகழ்ச்சிக்கும் போகல, எதை குறித்து அவள் கவலைப்படல, யாராவது பரிதாபப்படுவதற்கு அவள் விட்டு கொடுக்கவில்லை. தான் யார் என்பதை கூட பெரிதாய் நினைக்கவில்லை. வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், கசப்புகள் அதையும் நினைக்கவில்லை. அவள் கண்களுக்கு முன்பாக ஒன்றே ஒன்று, அந்த மேசியாவை நான் பார்க்கணும், ரட்சகரை நான் பார்க்கணும், மீட்பரை நான் பார்க்கணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நிச்சயம் அந்த மேசியாவை என் கண்ணு பார்க்க வேண்டும் என்கிற ஒரே தரிசனத்தோடு அவள் தேவாலயத்தை விட்டு நீங்காதிருந்தாள். ஆமென். அந்த எதிர்மறையான 400 வருட இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிற அந்த எதிர்மறையான சூழலின் மத்தியிலும் தன் வாழ்க்கையை விதைத்தாள். அன்னாள் அன்பினால விதைத்தாள். ஏதோ ஏமாற்றம் மட்டும், பரிதாபமோ, ஏதோ நொந்து நூலாய் இருக்கல. இருதயத்தை திறந்தாய். ரைட் ஆண்டவரே, நான் ஏற்றுக்க, உம்மை அறியாமல் எதுவும் நடக்காது. நான் ஆழமாக நம்புகிறேன். என் வாழ்க்கையில் பேர்பட்ட சூழலாக நான் மனசார ஏற்றுக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கிற சகலவற்றுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இதிலிருந்து என்னை குறித்து நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதை நான் செய்வேன். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். அப்படி சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வீர்கள். ஏற்ற காலத்தில். ஏதோ ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்பி வார்த்தையை நம்பி நன்மை செய். ஹாஹா, உங்களுக்கு நீங்களே நன்மை எப்படி செய்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து என் வாழ்க்கையில் நான் விதைக்கும் பொழுது எனக்கு நானே நன்மை செய்து கொள்கிறேன். என் வாழ்வின் நன்மையை நான் மற்றவர்கள் கரத்தில் கொடுக்கல, மற்ற மனிதர்கள் கரத்தில் கொடுக்கல, மற்றவருடைய கம்பெனி கரத்தில் கொடுக்கல, மற்ற தேசத்தின் கரத்தில் கொடுக்கல. என் வாழ்க்கையின் நன்மை கர்த்தர் இந்த வேத வார்த்தையில் வச்சிருக்கிறாரு. அதை நான் எடுத்து விதைக்கும் பொழுது, சில பேர் சொல்லுவாங்க, இந்த கம்பெனினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், இந்த தேசத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஆனால் வேதம் சொல்லுது, என்னால் இந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படுவதாக. யோசேப்பினால தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல கர்த்தரை நான் நன்மை செய்யும் பொழுது சோர்ந்து போகாமல் நான் விதைக்கும் பொழுதெல்லாம் நிச்சயம் சொல்றேன், கம்பீரமாய் அறுவடை செய்வேன். ஹஹா, ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நீங்கள் விதைத்து இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு, வார்த்தையை நம்பி நீங்கள் பொறுத்து போனது விதை. நீங்கள் மற்றவர்களை மன்னித்தது விதை. மற்றவர்களுக்கு துரோகம் செய்யும் பொழுதும் நீங்கள் அதை பெருசுபடுத்தாமல், தூற்றி தெரியாமல் நீங்கள் அமைதியாக இருந்தீங்களே, அது நன்மை, அது ஒரு விதை. சங்கீதம் 15 சொல்லுது, உன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் உன் அயலான் பேர் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும். அதாவது உனக்கு ஆகாதவன் யாராவது ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டானா, அது உங்கள் காதுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை எப்படி கையாளுகிறீர்கள்? உடனே யூடியூப்பில் போட்டுறீங்களா? இன்னைக்கு தான் வந்துடுச்சு, டக்குன்னு தட்டு விட்டுறாங்க. ஒரு ஊழிக்காரரை குறித்து இஷ்டத்துக்கும் பொல்லாத அடிச்சு விடுறாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது மாறாத பிரமாணங்க. பொய்ய செஞ்சுட்டு உண்மைன்னு சொல்லி அந்த காரியத்தை சாதிச்சுட்டு அப்படியே மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா அதற்குரிய விளைவை கண்டிப்பாய் பார்ப்பீர்கள். இது வேதம் சொல்லுகிறது. தேவன் செய்யல. இது விதைப்பும் அறுப்பும் உள்ள பிரமாணம். இது விதைப்பும் அறுப்பும் உள்ள பிரமாணம். இது இப்படித்தான் இயங்கும். விசுவாச பிரமாணம் ஒன்று இருக்குது, அது இயங்கும். புவியீர்ப்பு பிரமாணம் இருக்குது, அது இயங்கும். அதுக்கு விரோதமாய் செஞ்சா அதுக்குரிய தீமையை நம்ம பெற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆமென். நீதிமொழி சொல்லுது, வேதம் சொல்லுது பாருங்க, நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கும் எனக்காகவும் கல்வாரி சிலுவின் மூலமாய் வெளிச்சம் விதைக்கப்பட்டு இருக்குதுங்க. மீட்பின் வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இருள் இருந்துச்சுன்னா, நான் இங்கிருந்து இங்கே ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு, திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, கும் இருட்டு, என்ன முன்னாடி இருக்குதுன்னே தெரியல. நான் இங்கிருந்து என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு பல மணி நேரம் ஆகும். நான் பத்திரமா போகணுன்னா போக முடியாது. எங்கே ஸ்டெப் இருக்குது, எங்கே சேர் இருக்குது, எங்கே கணிக்க முடியாது. அடிபடுவேன், மற்றவங்களை
மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருப்பேன், மற்றவர்களுக்கு காயப்படுத்தலாம். ஆனால் இதே வெளிச்சம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேருவேன். நீதிமானுக்காக கல்வாரி சிலுவையின் மூலமாய், மீட்பின் மூலமாய் வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சத்தமா ஆமீன் சொல்லாமல். நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ, நீதிமான் எதை விதைப்பான்? நீதியை விதைப்பான். நீதியை விதைக்கிறதுனால நீதிமான் இல்லை, நீதிமானாக இருப்பதுனால அவன் நீதியை விதைக்கிறான். நீதியை விதைக்கிறவன் மெய் பலனை, உண்மையான ஃப்ரூட்டை, உண்மையான மெய்யான தேவரகமான அந்த பலனை பெறுவான். இங்கே பாருங்க, இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 22:8 பாருங்க. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். ஹலோ, நீதியை விதைக்கிறவன் மெய்பலனை பெறுவான், அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். எரேமியாவில் 4:3 சொல்லுது, முட்களுக்குள்ளே விதையை விதைக்க வேண்டாம். உங்கள் மேலே தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக சொல்கிறாங்க, புரிஞ்சுக்காமல் அதை இதையும் பேசுகிறாங்களா, சைலண்ட். இது தேவனுடைய மெத்தடு. அவர் வாய் திறக்கவில்லை, அவர் சத்தமிடவில்லை. சத்தமிடாது ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்திக்கிறவனுக்கு முன்பாக அவர் இருந்தான். அவர் பேச முடியாதா? பேச முடியும், ஆனால் பேசலை. பேச வேண்டிய நேரத்தில் பேசினார். ஆனால் அநேக எதிர்மறையான வார்த்தைகள் வரும்பொழுது அவர் மௌனமாய் காது கேளாதவர் போல. ஹஹா, ஆமே. மன்னிப்பை விதைங்க. மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிப்பை விதைங்க. விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்தலை விதைங்க. முட்களுக்குள்ள விதையாதுங்கன்னா, மன்னிப்பை கொடுக்காம நீங்க அப்படியே இருந்தோம்னு சொல்லுச்சுன்னா தான் அந்த முட்களுக்குள்ள விதைக்கிற மாதிரி. ஹஹா, விட்டு கொடுக்கறதுல விட்டு கொடுங்க, மன்னிக்கிறதுல மன்னிக்குங்க, ஏற்றுக்கொள்றதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை சில நஷ்டங்கள் வந்துருச்சா, பரவாயில்ல, பொறுத்து கொள்ளுங்க, கர்த்தர் நமக்கு பலனை தருவார். விவாதம் பண்ணியோ, வாக்குவாதம் பண்ணியோ, எரிச்சல் பண்ணியோ, ஹஹா. ஆபிரகாம் லோத்து சண்டை வந்தோன்னே, அப்பா உனக்கு எது இருக்குதோ எடுத்துகிட்டு போப்பா, நீ போப்பா. அவன் பார்க்குறான், செழுமையாக இருக்குது, பசுமையாக இருக்குது, அந்த நகை இருக்குது, இந்த நகை இருக்குது, அந்த தோட்டம், இந்த காசு, எடுத்துக்கிறேன், போப்பா போப்பா. அவன் போன பின்பு கர்த்தர் ஆபிரகாமோடு வந்து, ஆபிரகாமே, ஏன் நான் இருக்கிறேன், கவலைப்படாத, நீ கண்களை ஏறிட்டு பார், நீ பார்க்கறத உனக்கு நான் தரேன். சே, என்ன மாதிரி தேவனுங்க, என்ன மாதிரி தேவன். அவரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போனது இல்லை, இல்லை. ஆமென். இந்த 6வது மாதத்தில் கர்த்தர், நீங்கள் எதையெல்லாம் விதைத்தீர்களோ, கண்ணீரோடு விதைத்தீர்களோ, கம்பீரமாய் அறுத்து உன் கண்களால் அதை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காய் நன்றி, உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வெளிச்சம் காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரே நாங்கள் வெளிச்சம் பார்க்கும் பொழுது எங்கள் நடைகளெல்லாம் ஸ்திரப்படும் அல்லவா, உறுதிப்படும் அல்லவா, அதற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய உள்ளான மனுஷன் பலனடைந்ததற்காய் ஸ்தோத்திரம். இருதயத்தில் இந்த வசனங்கள் விதைக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாச பார்வையை பார்க்கும்படி எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதம் அறுவடையின் மாதமாய் நாங்கள் டிக்ளேர் பண்ணணும். அந்த வார்த்தை மாம்சமாவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறுவதாக. எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அறுவடை உண்டாகட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தை மாம்சம் ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவரே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்த ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய பூரண கிருபை இருப்பதற்காய் ஸ்தோத்திரம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென்.